இன்னைக்கு வருண் டாக்ஸில் வந்து டாக்க போகிற விஷயம் மியூசிக்லேயே வந்து நிறைய விஷயம் இருக்குது பேசுறதுக்கு. எனக்கு ரொம்ப மியூசிக் வந்து பிடிக்கும். எனக்கு நல்லா ரசித்து கேட்பேன். நல்ல பாட்டு கெட்ட பாட்டுன்னு ஓரளவுக்கு வந்து கேஜ் பண்ண தெரியும். ஆனால் வந்து மியூசிக் வந்து ப்ரொஃபஷனாக பண்ணிட்டு இருக்கவங்கள பார்த்தா ஒரு பொறாமையாக இருக்கும். ஏன்னா எப்பட்றா பண்ணுறாங்க இதை, நம்மளால் ரசிக்க மட்டும்தான் முடியுது அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஒன்றும் பரவாயில்ல, தப்பு இல்லை. அதை பற்றி பேசி நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் வந்து எப்போவுமே இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி ஆட்கள்லாம் பார்த்தா மியூசிக்கை பற்றி பேசி மொக்க போட்டுறது. இது என்ன, ஏன் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு. பொதுவா வந்து பாட்ட பத்தி நெறைய டிஸ்கஸ் பண்றப்போ, அது மியூசிக் தெரிஞ்சவங்க கூட டிஸ்கஸ் பண்ணா இன்னும் செம்மையா இருக்கும்ல நம்மளுக்கு. அந்த மாரி ஒருத்தர்கிட்ட தான் இன்னைக்கு நம்ம பேசப் போறோம். நான் நெறைய வாட்டி ஏற்கனவே பேசியிருக்கேன். அக்ஷய் கணேஷ். ஹாய். வணக்கம். Hi வணக்கம். Varun. Hi ஹாய். Varun. So nice that we're doing this. யாஹ்! ரொம்ப நாளா பேசிட்டு இருக்கோம் யா அத பல பத்தி. நாள் பிளான் பண்ணி, பல வாட்டி நான் மொக்க வாங்கி, இன்னைக்கு வந்து அச்சீவ் பண்ணிட்டேன்னு நெனைக்கிறேன். ஐ அம் சோ Correct. கிளாட் Me இன்னைக்கு இது too. நடக்குதுன்னு. ஸோ மியூசிக் பத்தி நம்ம வந்து நெறைய பேசியிருக்கோம். இந்த Mhm. பாட்டு எத போட்டா, "என்ன பாட்டுங்க இது? என்ன பேண்ட்? ஏய் நீங்களும் இந்த பாட்டு கேட்பீங்களா?" இந்த Yeah. மாரி நெறையா பேசியிருக்கோம். பட் மியூசிக்ல நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, யூ பிளே அ லாட் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். பட் குறிப்பா இன்னைக்கு எனக்கு ஐ காட் அ சான்ஸ் டூ டாக் அபௌட் வயலின். Right. அத பத்தி தான் நம்ம பேசலாம்னு நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். ஏன்னா, வயலின் நீங்க நல்லா வாசிப்பீங்க அப்படிங்கிறனால மட்டும் இல்ல. வயலின் வந்து எனக்கு ஏன் பிடிக்கும்னா, ஆஸ் அ லிஸ்னர், ரொம்ப காமெடியான அந்த பிளாக் அண்ட் ஒயிட் டைம்ல இருந்தே அத வந்து சிரிப்புக்காகவும் ஈஸியா யூஸ் பண்ணி சிரிக்கவும் வச்சிரும். அண்ட் அழுவ வைக்கிறது சொல்ல தேவையே இல்ல. லைக் சோகத்துக்கு வந்து எல்லா கல்ச்சர்லயுமே வந்து வயலின யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நெனைக்கிறேன். ஸோ இந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமான எமோஷன்ஸ குடுக்கக்கூடிய ஒரு ஒரு வண்டர்ஃபுல் இன்ஸ்ட்ருமெண்ட் பத்தி, அதோட ஹிஸ்டரி அப்படிங்கிறது மட்டும் இல்லாம, லைக் ஹவ் அதுலருந்து எப்படி இந்த மாரியான இசைகள்லாம் வருது. வித்தியாசமான வயலன்ஸ் இருக்கு. இந்த மாரி நெறைய விஷயம் வயலன்ஸ பத்தி உங்ககிட்ட வந்து இன்னைக்கு அப்படியே ஃபுல்லா மில்க் பண்ண போறேன் அப்படின்னு. யாஹ்! ஸோ நீங்க வந்து வெறும் வயலின் மட்டும் தான் ப்ளே பண்ணுவீங்களா? இல்ல வேற என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் நீங்க ப்ளே பண்ணுவீங்க? So நான் சின்ன வயசுல இருந்தே மியூசிக் வீட்ல நீங்க இருந்திருக்கு. ஆமா மியூசிக்கல் ஃபேமிலி இல்ல நீங்க? Yeah. என் தாத்தா was also a violinist. ஓகே. And அவர் வந்து என்னோட அப்பா அண்ட் சித்தப்பா 2 பேருக்கும் குரு. ஸோ அப்பா சித்தப்பா சின்ன வயசுலேருந்தே வாசிச்சுட்டு இருந்திருக்காங்க. அவங்களோட யங்கர் டேஸ்லேருந்து. ஸோ நான் பொறந்ததுலேருந்தே வீட்டில் there has always been music. And it's great that now I get to do it for a living. அதனால் நான் வந்து ஆக்சுவலாக வயலின் வாசிக்க ஆரம்பித்தது வந்து when I was around 9 years old. அப்பா தான் கற்றுக் கொடுத்தாரு எனக்கு. பட் ஓவர் த கோர்ஸ் ஆஃப் இயர்ஸ் அப்பா வந்து நிறைய மியூசிஷியன்ஸோட கொலாபரேட் பண்ணி ஸோ பாஸ்டனில் இருந்திருக்காரு. ஸோ அதில் வந்து ஒன் ஆஃப் த மியூசிஷியன்ஸ் ஒரு ட்ரம்மரை பார்த்தேன். ஐ வாஸ் ஜஸ்ட் மைண்ட் ப்ளோன். அவரை பண்ணுறதை பார்த்துட்டு ஐ வாஸ் லைக் ஐ வாண்ட் டு டூ தட். அவர் பண்ணுறதை நான் பண்ணி ஆகணும் பார்த்துட்டு. ஸோ ஐ ஸ்டார்டட் லேர்னிங் ட்ரம்ஸ் ஃப்ரம் when I was 15. அண்ட் ஸோ அதை வாசிச்சுட்டு இருந்தேன் கொஞ்ச நாள். ஐ வாஸ் பிளேயிங், ஐ வாஸ் இன் பேண்ட்ஸ். பட் அதுக்கப்புறம் நிறைய லைக் சீனியர் மியூசிஷியன்ஸ் டெல்லிங் மீ இந்த மாதிரி வயலின் ப்ராக்டிஸ் பண்ணி ஆகணும் நீ, ஏன்னா இட்ஸ் எல்லாருக்கும் ஈஸியாக வராது அது. உனக்கு உனக்கு கிஃப்ட், இட்ஸ் லைக் அ ப்ரெசன்ட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப கஷ்டம்னு கேள்விப்பட்டிருக்கேன்ல. மித்தா இல்ல எப்படி? இல்லை, எல்லா மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸே கஷ்டம் தான். லைக் டு இல்ல ஹார்மோனிகா வந்து ரொம்ப ஈஸியா கத்துக்கலாம் கம்பேரிட்டிவ்லி மத்த ஆமாம், இன்ஸ்ட்ருமெண்ட்ஸோட. ஸ்டார்டிங் ஸ்டேஜ் வயலின் வந்து பிடிச்சிக்கிறதுலேருந்து எல்லாமே இட்ஸ் நாட் நேச்சுரல் இல்லை. எல்லாமே அது பாடியை நம்ம பழக்கப்படுத்திக்கணும். அதனால தான் யூஸ்வலாக வயலின்னா சின்ன வயசுலேருந்தே வாசிட்டு இருந்திருப்பாங்க. பிகாஸ் சின்ன வயசில் வந்து அப்படிதான் இருக்கும் மோஸ்டா இல்ல? மோஸ்ட் பீப்புள் லைக் சின்ன வயசுலேயே கற்றுட்டு இருப்போம். 3-4 வயசுலேயே வாசிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால த பாடி இஸ் க்ரோயிங் அலாங் வித் தேர் வயலின் பிளேயிங் ஆல்சோ. வயலின் பிளேயிங்கும் வளருது, பாடியும் வளருது, அது மோல்ட் ஆகிடும் ஒரு மாதிரி. ஓகே. ஸோ லைக் ரொம்ப நிறைய விஷயம் இப்போ எப்படி அதை பிடிக்கிறது அந்த மாதிரிலாம் நிறைய விஷயம் ஆமா. எனக்கு பேச போகிறோம் நம்ம. பட் பேசிக்கலி லைக் நான் வந்து சொன்னேன்ல, எனக்கு வந்து ஒரு லிஸ்னரா வயலின் வந்து அழுவும் வைக்கும் சிரிக்கவும் வைக்கும். அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்னு. பட் நீங்கள் கற்றுட்டு வந்து வாசிச்சுட்டும் இருக்கீங்க அதை. வாட் வில் யூ சே அபவுட் வயலின் ஜென்ரலி டு ஸ்டார்ட் வித்? வயலின் இஸ் அ கிரேட் இன்ஸ்ட்ருமெண்ட். அது இப்போ இருக்கிற வயலின் வந்து இட்ஸ் லைக் இட்ஸ் கம் ஃப்ரம் த வெஸ்ட் ஒன்லி. பட் நம்மளுக்கு தேர் இஸ் எவிடன்ஸ் தட் வயலின் மாதிரி நம்ம ப்ரீ ஹிஸ்டாரிக் டைம்ஸில் வந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருந்திருக்கு அப்படின்னு தேர் இஸ் எவிடன்ஸ். தேர் இஸ் அன் இன்ஸ்ட்ருமெண்ட் கால்ட் ராவணஹதா. அது இந்த யாழ்னு சொல்றதுக்கும் இதுக்கும் என்னங்க வித்தியாசம்? அந்த யாழ்னா கிட்டார் மாதிரிங்களா? யாழ்னா இல்லை, அதான் இப்போ போர்டு இன்ஸ்ட்ருமெண்ட் தான் அது. இப்போ ராவணஹதா வந்து இட்ஸ் போர்டு இன்ஸ்ட்ருமெண்ட். அதாவது வயலின் மாதிரியே போ இருக்கும், ஸ்ட்ரிங்ஸ் இருக்கும். பட் நம்ம கிட்டாரில் இருக்கிற மாதிரி ஃப்ரெட் போர்ட்ஸ் இருக்காது. ஸோ இட்ஸ் அ ஃப்ரெட்லெஸ் இன்ஸ்ட்ருமெண்ட். அது கிட்டத்தட்ட பார்க்க வயலின் மாதிரியே இருக்கும். பட் அது வந்து வயலினோட ஆன்செஸ்ட்ரல் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க.
இருந்திருக்கலாம். அந்த ஓகே. ஒரு மியூசியம் ஸ்பெயின்ல ஒரு மியூசியம்ல வச்சிருக்கு. இங்கேருந்து எடுத்துட்டு போய் ஸ்பெயின்ல வச்சிருக்காங்க. அந்த அதாவது இந்த மியூசியம். இந்த இந்த தட்டனா வரக்கூடிய மியூசிக் அதாவது பெர்க்யூஷன் சொல்லுவீங்களா அத? ஓகே. அப்புறம் எஸ். ஸ்ட்ரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இது மாரி எல்லா கல்ச்சர்லயும் அந்த ஸ்ட்ரிங் இன்ஸ்ட்ருமெண்ட் கான்ட்ரிபியூட் பண்றதுக்கு, கரெக்ட். பெர்க்யூஷன் கான்ட்ரிபியூட் பண்றதுக்கு ஒரு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் அவங்கவங்க கலாச்சாரத்துல இருந்து இருக்கும். இப்ப கரெக்ட். நம்ம கலாச்சாரத்திலயும் இருந்திருக்கு அப்படிங்கிறீங்க. இந்த மாரி வயலின் மாரி ஒண்ணு இப்போ இருக்கு. வந்து நம்ம எனி ஸ்ட்ரிங்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் இஸ் வீணா. ம். ஆக்சுவலா வீணா எல்லாம் இப்போ ராவணஹாத்தாவே ஒரு வீணா இன்ஸ்ட்ருமெண்ட் தான் அது. ஸோ அதுதான் நம்மளுக்கு இது. அது என்ன ராவணஹதா? இன்ட்ரஸ்டிங்கா ராவணா இருக்கு. வாசிச்சுட்டு இருந்தாரு அப்படின்னு ஓகே. சொல்லிடு. அப்போ அவர் ராவண எக்ஸ்பர்ட்ன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஆமா, ராவணா வீணா பிளேயர் அப்படின்னு ராமாயணத்திலே சொல்லியிருக்கு. பட் இட் வாஸ் ராவணஹாத்தா. இட் வாஸ் எக்ஸாக்ட்லி அ வீணா. பட் இட் வாஸ் அதான் இந்தியா ஸ்ரீலங்காலேருந்து வந்தது தான் ராவணஹாத்தா அப்படின்னு ஓகே. சொல்லி. ஸோ அதான் ஸோ இப்போ வந்து நம்ம இந்தியன் மியூசிக் அடாப்ட் பண்ணி வாசிக்கிறது அதெல்லாம் வந்து இட் இஸ் பாசிபிள் நவ். முத்துசுவாமி தீக்ஷிதர்னு ஒரு ரொம்ப கேள்விப்பட்டிருக்கோம். இஸ் ஒன் ஆஃப் த ஃபவுண்டிங் ஒன் ஆஃப் த ஃபாதர்ஸ் ஆஃப் கர்நாடிக் மியூசிக்னு சொல்லலாம். ஸோ அவரோட பிரதர் வந்து he was a violin player. ம். ஸோ அவர் தான் வந்து கர்நாடிக் மியூசிக்கை வயலினில் அடாப்ட் பண்ணி. நம்ம இந்தியால. ஸோ he was said to be the first to ever do it. பட் பேசிக்கா இந்த வெஸ்டர்ன் சைட்ல இருந்து வயலின்ற பெயர்ல நம்ம பேசிட்டு இருக்கனால கேட்குறேன். ஃப்ரான்ஸா இல்ல இட்டாலியாங்க? அங்க இருந்து தான் அந்த ஒரு பிறப்படும் அப்படின்னு சொல்லலாமா? ஆரிஜின்ஸ். இப்போ வயலின் மேக்கர்ஸ்னு பார்த்தீங்கன்னா வந்து இட்டலி அண்ட் ஃப்ரான்ஸ் ஆர் லைக் த பெஸ்ட். ஸோ இட்டாலியன் மியூசிஷியன்ஸ் அங்கேருந்து வந்திருக்க வாய்ப்பு இருக்குது. லைக் ஜென்ரலி இந்த வெஸ்டர்ன் யூரோப்பியன் அந்த டைம் அந்த இடத்துலேருந்து வந்த ஒரு இப்போ மாடர்ன் வயலின்னா அங்கேருந்து தான் வந்தது. ஓகே. ஃபார் ஷுர் சொல்லலாம். ஓகே. இப்போ நீங்க நிறையா விதவிதமான வயலின்ஸ் பார்த்துருப்பீங்க. இப்போ நம்ம எடுத்து காட்ட போறதே ரொம்ப ஒரு டிஃபரெண்டான ஆக்சுவலா அது வயலின் இல்லன்னு சொன்னீங்க இல்லையா? ஐ மீன் இட்ஸ் an எலக்ட்ரிக் வயலின். இப்போ Okay. கிட்டார் எப்படி இருக்கும்? இப்போ எலக்ட்ரிக் கிட்டார் ஆமா. எடுத்தீங்கன்னா கொஞ்சம் இந்த மாதிரி ஸ்லீக்கா இதை இருக்கும். வந்து இங்கே ப்ளக் பண்ணி வாசிக்கலாம். Okay. கிட்டாரில் ப்ளக் இருக்கிற மாதிரி இதுலையும் ப்ளக் பண்ணி வாசிக்கலாம். இது இட்ஸ் ஒர்க்ஸ் ஆன் த சேம் பிரின்சிபல்ஸ் as a கிட்டார். ஓகே. எலக்ட்ரிக் கிட்டார் இப்போ நான் வச்சிருக்க கிட்டார் ப்ராசஸர் வச்சிருக்கேன். ரைட்டு. ஸோ இதை கனெக்ட் பண்ணி அதில் சவுண்டை வாசிக்கலாம். இல்ல கான்சர்ட்லலாம் வந்து பட் இப்போ நான் என்ன கேட்குன்னா, வயலின்ல நிறைய விதமான ஷேப்ஸ் பார்த்துருப்பீங்க. நிறைய விதமான எவல்யூஷன் ஆஃப் வயலின்ஸ் இருக்கும். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் இருக்கிற மாதிரியான வயலின்லாம் இப்போ நம்ம பார்க்கறதே இல்லையா? லைக் அதெல்லாம் இருக்கும். இப்போ மியூசியமில் தான் இருக்குது. அதான் வயலின் எல்லாமே ஒரு எவல்யூஷன் தான். ஸோ ஹவு டு கெட் த சவுண்ட் பெட்டர் ஆர் ஹவு டு மேக் த சவுண்ட் மாடர்ன். எவ்ரி டைம் தேர் இஸ் பின் அ மாடர்ன் எவல்யூஷன் மாதிரி சொல்லலாம். ஸோ அது இப்போ அந்த வயலின் ஷேப் ஹேஸ் சம்திங் டு டூ வித் த சவுண்ட். ஸோ ஹவு இட்ஸ் ஜென்ரேட்ஸ் அ சவுண்ட் இஸ் பிகாஸ் ஆஃப் ரெசனன்ஸ். உள்ளுக்குள்ளே வந்து சவுண்ட் போஸ்ட் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஓகே. ஸோ அது இட் ஹோல்ட்ஸ் த டூ பிளேட்ஸ், த டாப் பிளேட் அண்ட் த பாட்டம் பிளேட். அண்ட் ரெண்டு எஸ் மாதிரி ஷேப்பில் வந்து ரெண்டு ஹோல்ஸ் இருக்கும். ஸோ அது மூலியமாக வைப்ரேட் ஆகி வர சவுண்டு தான் வயலின். கிட்டார்லையும் இருக்கும். அக்கூஸ்டிக் கிட்டார் அட் த ஹோல் இன் த சென்டர். ஸோ தட் இஸ் த ரெசனேட்டிங் பாடி. பட் அது ஈஸியாக புரிஞ்சுக்க முடியுது. இப்போ டிங் டிங்னு பிடிச்சி நான் இழுத்தா வந்து அந்த ஒருவரோட ஸ்ட்ரிங்குக்கு ஏற்ற டென்ஷன் மாதிரி சவுண்ட் வருது. பட் இதுனா போ கரெக்டா? இந்த போ வச்சு அதில் கீச் தான் பண்ணுறோம். வெல் ஆக்சுவலி வயலின் இஸ் ஆல்சோ அ பிளக்ட் இன்ஸ்ட்ருமெண்ட். ஓகே. யோசிச்சு பார்த்தேன். ஏன்னா நம்மளுக்கு வந்து பர்சிஸ்டன்ஸ் ஆஃப் ஹியரிங் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஸோ ஒரு இந்த டைமுக்குள்ள இவ்வளோ வாட்டி ப்ளக் பண்ணால் அது ஒரே சவுண்டாக கேட்கும். ஓகே. ஸோ இப்போ வயலினில் வந்து ஒரு செகண்டில் வந்து 200-300 ப்ளக்ஸ் ஹேப்பன். ஸோ அது தேக்கலையா ப்ளக் பண்ணுதா அது? த போ இஸ் ப்ளக்கிங் த வயலின். பட் நம்மளுக்கு வந்து அது கண்டினியூஸ் சவுண்டாக கேட்குறது. பிகாஸ் நம்ம ஹியரிங் அப்படி. இட்ஸ் கால்ட் பர்சிஸ்டன்ஸ் ஆஃப் ஹியரிங். பர்சிஸ்டன்ஸ் ஆஃப் விஷன் ஒன்று இருக்கு. ஆமாம். அதனால நம்ம வி டோன்ட் சி இண்டிவிஜுவல் ஃப்ரேம்ஸ் படம் பார்க்கும்போது. இந்த சா இருக்குல்ல, இந்த அறுப்பாங்க மாமரத்தை போட்டு. ஸோ நம்ம பார்த்த ஃபர்ஸ்ட் இதுதான். ஒரு இடத்துல போட்டு தேய்ச்சா ஒரு சவுண்ட் வருது. அந்த மாதிரி தேய்க்கிறதுனால வரக்கூடிய சவுண்ட் தான் நினச்சிட்டு இருந்தேன் இவ்வளோ நாள். இல்லை, பண்ணுது அந்த ஆக்சுவலி பிளக்கிங். த போ இஸ் சிந்தட்டிக். அதில் இருக்கிறோம். அதில் கொஞ்சம் இட்ஸ் நாட் ஸ்மூத். ஓகே. போஸ் நாட் கம்ப்ளீட்லி லைட்டாக இருக்கும். கொஞ்சம் ஃப்ரிக்ஷன் இருக்கும். தட்ஸ் வை கொஞ்சம் வேர் அண்ட் டயர் இருக்கும். ஓவர் பீரியட் ஆஃப் டைம் ஸ்ட்ரிங்ஸ் மாற்றி ஆகணும். அண்ட் ஆல் ஆஃப் தட். தட்ஸ் பிகாஸ் ஆஃப் த ஃப்ரிக்ஷன். ஓகே. டெல் மீ அபவுட் யுவர் ஃபர்ஸ்ட் வயலின். ஃபர்ஸ்ட் வயலின் அப்பா தான் கொடுத்தாரு எனக்கு. ஓகே. அது என்ன மாதிரி? ரொம்ப அது ஒரு நார்மல் 4 ஸ்ட்ரிங் வயலின். அது ஆக்சுவலாக அப்பா கிட்ட இருக்கு. யூஎஸ்ல வச்சிருக்கிறவர். இட்ஸ் அ நார்மல் 4 ஸ்ட்ரிங் வயலின் தான். அது வந்து இப்போ நிறைய பேருக்கு வந்து என்ன இம்ப்ரெஷன் இருக்குன்னா லைக் இப்போது ஸ்ட்ராடிவேரி வயலின் வந்து ரொம்ப ஒன் ஆஃப் த பெஸ்ட் வயலின்ஸ். தட் ஒன் ஆஃப் த பிகெஸ்ட் வயலின். ஸ்ட்ராடிவேரி. ஓகே. he is one of the biggest violin makers to ever exist. ஸோ அவரோட வயலின் வந்து இப்போ வந்து உலகத்தில் வந்து 10 பீஸ் தான் இருக்குன்னு நினைக்கிறேன்.
ஒன்று $10 million இருக்கும். அண்ட் த திங் இஸ் அந்த ஓல்டர் வயலின் வந்து இன்னும் சவுண்ட் நல்லா இருக்கும் ம். அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. பட் ஆக்சுவலி இட்ஸ் நாட் த நீட் நாட் பி த கேஸ். இட் கேன் சவுண்ட் கிரேட், இட் மைட் நாட் சவுண்ட் கிரேட் ஆல்சோ. ஒரு புது சைனீஸ் வயலின் டிபெண்டிங் ஆன் த பிளேயர் இட் மைட் சவுண்ட் பெட்டர் தென் தெரியாது. இதுலயும் சைனீஸ் வயலின் மேட் இன் சைனா இதுலயும் இருக்கு லைக் இல்லை, அங்கே வயலின் ஃபார்மர்ஸ் இருக்காங்க. ஸோ பீப்புள் ஹூ மேக் வயலின் லூத்தியர்ஸ் ஓகே. அவங்க வந்து அங்கேருந்து வுட் சோர்ஸ் பண்ணி இப்போ வயலினில் வந்து தட்ஸ் வேர் ஐ கம் டு நெக்ஸ்ட் லைக் கேட்கலான்னு நினைச்சேன். ஸோ தனி வுட் இதுக்கும் there are 7 different types of woods that go into a violin. ஸோ ஒரு பார்ட்டும் ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் வுட். இந்த இதில் காட்ட முடியாது. ஜென்ரல் வயலினில் வந்து பிரிட்ஜ் இது இப்போ வந்து பார்ட்ஸ் சொல்லணும்னா இது வந்து பிரிட்ஜ். ஓகே. இது ஒரு மாதிரி வுட்டில் பண்ணுவாங்க. இது வந்து டெய்ல் பீஸ். இது வந்து சின் ரெஸ்ட்னு சொல்லுவாங்க. இது ஸ்க்ரோல்னு சொல்லுவாங்க. திஸ் இஸ் அ ஸ்க்ரோல். யூஸ்வலாக இந்த டிசைன் சர்க்குலராக டிசைன் ஒன்று வரும். இது வந்து சின் ரெஸ்ட். இது வந்து டாப் பிளேட் ஆஃப் த வயலின். இப்போ அக்கூஸ்டிக்னா லைக் பிளேட் மாதிரி இருக்கும் அது கிட்டத்தட்ட. இது வந்து ஒரு மாதிரி டிசைன் மாதிரி நியூ ஏஜ் வைப்பில் இருக்குது. ஸோ டாப் பிளேட் இருக்கும், பாட்டம் பிளேட் இருக்கும். இது வந்து ஃபிங்கர் போர்ட், த ஸ்ட்ரிங்ஸு. இது வந்து நெக் ஆஃப் த வயலின். அப்புறம் ஆல் ஆஃப் தீஸ் ஆர் த பெக்ஸ், டியூனிங் பெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான். ஸோ ஜென்ரலி நார்மலாக வயலினில் எப்படி இருக்கும், ஈச் பார்ட் இஸ் டிஃப்ரெண்ட் வுட்டில் பண்ணுவாங்க. லைக் இது வந்து எபனி, மேப்பிள் யூஸ் பண்ணுவாங்க ஃபார் த பாடி ஆஃப் த வயலின், ஸோ ஒன் ஸோ ஃபோர்த். லைக் ஸோ யா, இது 7 ட்ரீயை வெட்டணும்னு நினைக்கிறேன் ஒரு வயலின் பண்ணணும். சிங்கிள் பீஸ் இஸ் மேட் பை டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் வுட். ஸோ ஒன்றும் தனித்தனியாக சோர்ஸ் பண்ணி ஆகும். ஸோ எல்லாம் இட்ஸ் எக்ஸ்பென்சிவ் ப்ராசஸ் லைக் மேக்கிங் அ வயலின். நான் படித்தேன் ஏதோ 70 பார்ட்ஸ் சேர்ந்தது தான் அது வயலினாக இருக்குது. நம்ம பார்க்குறப்போ அது ரொம்ப சிம்பிளாக இப்படி தெரியுது. ஒரே 7 different kinds of wood. ஓகே, 7 டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப். ஸோ அந்த அந்த சவுண்டு போயிட்டு இந்த மாதிரி வுட்டில் மட்டும்தான் ரிஃப்ளெக்ட் ஆகி இந்த சவுண்டை கொடுக்க முடியும் இல்லையா? கரெக்ட். இப்போ there is a Stradivari சொன்னேன் இல்லையா? அவர் வந்து என்ன சொல்லி, ஐ டோன்ட் நோ இஃப் இட்ஸ் ட்ரூ, பட் த ஹிஸ்ட்ரி செல்ஸ் அவர் வந்து ஒரு மரத்தை வெட்டுறதுக்கு முன்னாடி அந்த மரத்தோட போய் பேசுவாராம். லைக் அந்த மாதிரி லைக் அதை போய் லைக் வில் டாக் டு ஹிம் லைக் எவ்வளோ திமிரு பாருங்க அவருக்கு. இஸ் கோன் டு பிரிங் இட் டு த கிரவுண்ட். பட் கொஞ்சம் ஆறுதல் சொல்றதுன்னு எனக்கு தெரியல. பட் அது கொஞ்சம் இமோஷனல் அட்டாச்மெண்ட். ஸோ அவர் வருஷத்துல வந்து ஒரு வயலின் பண்ணுவார், இல்லை ஒரு வயலின் 4 வருஷத்துக்கு. ஃபெராரி கார் மாதிரி அதெல்லாம் ஹேண்ட்மேடு எல்லாம். ஸோ அதுக்கு வந்து அவ்வளோ எஃபர்ட் போட்டு ஓகே, அது வந்து ஒரு குழந்தை மாதிரி பார்த்துட்டு. எந்த ஊர் இவர்? இந்த ஜெர்மனி, யூரோப்பியன். ஐ அம் நாட் ஷூர். ஓகே, போயிட்டு பேசி அதுக்கப்புறம் ஹில் பிரிங் இட் டவுன் அண்ட் மேக் அ வயலின் நோட். யா, அதை பற்றி பேசி அதான் ஒரு வயலின் பண்ணுறதுக்கு ஒரு என்டையர் ட்ரீ வெட்ட வேண்டியிருக்கும். ஏன்னா ஒரு பீஸ் ஆஃப் வுட் தான் அந்த ட்ரீலேருந்து வரும். ஸோ அதை ஷேப் பண்ணி சீரியஸாக வாங்க, லைக் ஒரு பெரிய லாக் இருக்குன்னா அதுலேருந்து ஒரு பீஸில் தான் அந்த இல்லை பண்ணலாம். பட் லைக் ஐம் சேயிங் 7 different kinds of wood தேவையில்ல. ஸோ ஒரு இப்போ வந்து மேப்பிள் வேணும்னா அந்த மேப்பிள் ட்ரீலேருந்து எடுக்கணும். ஸ்பாக்ஸ் வேணும்னா அந்த மாதிரி ட்ரீயோட, இப்போ எபனி வேணும்னா அந்த ட்ரீலேருந்து எடுக்கணும். ஸோ ஒன்றும் வந்து ஒரு ட்ரீ வெட்டி ஆகணும். ஓகே, அட்லீஸ்ட் 7 ட்ரீ வெட்டி ஆகணும் ஒரு வயலின். ஆனால் பை எனி சான்ஸ் வேர் யூ லக்கி டு விட்னஸ் லைக் ஏதாவது வயலின் செய்கிற இடம்லாம் போய் ஏதாவது பார்த்துருக்கீங்களா? பார்க்கலாம், ஆக்சுவலாக போய் பார்க்கலாம். பட் நம்ம ஊரில் இல்லை எதுவும் பெருசாக. பிகாஸ் இட்ஸ் அ வெரி எக்ஸ்பென்சிவ் ப்ராசஸ். அண்ட் இங்கே வந்து லுத்தியர்ஸ் ஆல்சோ பாவம். ஏன்னா அவங்களுக்கும் வந்து ஸ்கோப் பெருசாக இல்லை இங்கே பண்ணுறதுக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லைக் யூ டோன்ட் ஹேவ் ஸோ மெனி டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் ட்ரீஸ். எல்லாம் வந்து வெளியேந்தான் சோர்ஸ் பண்ணி ஆகணும். என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்து இப்போ தான் வயலின் ஷாப் ஆரம்பிச்சிருக்காரு in Kerala. So அவர் வந்து he is sourcing some of his wood from Italy, France and China also. So எனக்கு ஒரு வயலின் பண்ணி கொடுத்தாரு. அந்த வயலினில் வந்து this little problem, so I just given it for some service. ஓகே அதான் எனக்கு காட்ட முடியல உங்களுக்கு. ஓகே, நம்ம தான் இன்னும் நிறைய பேச போகிறோம் இல்லையா? ஸோ அப்போ வந்து அவங்களெல்லாம் அந்த நம்ம இந்த சாட்டர்டே நைட் லைவ்ல அனிமல்ஸ்லாம் எடுத்து வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்களா, அந்த மாதிரி ஒரு பீஸாக நம்ம எடுத்துகிட்டு வந்து காட்டுவோம் எல்லாருக்கும். லைக் இப்போ இது பற்றியே வந்து தனியாக பண்ணலாம். இது பற்றியே லைக் ஒரு நிறைய விஷயம் இருக்குல்ல, இதில் என்ன மாதிரி சவுண்ட்ஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நிறையா இருக்குது பேசுறதுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இப்போ நம்ம ஊரில் பறையை அடிக்கிறது, மிருகங்கள்லாம் பயமுறுத்தி ஓடுறதுக்காக ஒன்று ஒரு கருவி ஒரு ரீசனுக்காக கண்டுபிடிச்சதா சொல்லுவாங்க. ஒரு ரீசனுக்காக கண்டுபிடிச்சி இசையில் ஒரு விதமாக அதை யூஸ் பண்ணியிருப்பாங்க ஃபர்ஸ்ட் டைமான்னு சொல்கிறோம். ஸோ வயலின் என்ன மாதிரி வந்து யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க? என்ன மாதிரியான ஒரு ஜானர் ஆஃப் மியூசிக்கில் வர ஆரம்பிச்சது அது ஃபர்ஸ்ட்? என்ன மாதிரி ஜான்ரால? ஃபர்ஸ்ட் ஜான்ரால இல்லை, அது ஒரு சோலோவாகவே வெறும் வயலின் வந்து வாசிச்சு? மேபி லைக்
இப்போ வந்து எனி ஸ்ட்ரிங்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து அது சோர்ஸ் ஆஃப்ரிக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ம். கிட்டார் வாஸ் ஃப்ரம் ஆஃப்ரிக்கா, லைக் ட்ரம்ஸ் இஸ் ஃப்ரம் ஆஃப்ரிக்கா, we are all apparently from ஆஃப்ரிக்கா. ஸோ எல்லாமே சோர்ஸ் பண்ணோன்னா ஆஃப்ரிக்கா சொல்லலாம். பட் தெரியல, மேபி இப்போ ப்ளக் பண்ணி தான் முதல்ல வாசிச்சுட்டு இருந்திருப்பாங்க. பட் அதுக்கப்புறம் போவா மாறி, அதான் சொன்னேன் இல்லையா, இங்கேருந்து போச்சு ராவணஹதா, அதோட குட் ஹவ் பீன் வயலன்ஸ் ஆன்சிஸ்டர். ஸோ நீங்கள் காரணம் கேட்குறீங்கன்னா மேபி லைக் டு இமிட்டேட் சர்டன் அனிமல் சவுண்டாக இருக்கும். மேபி இட்ஸ் லைக் ட்ரைங் டு ஃபைண்ட் அவுட் லைக் இப்போ கம்யூனிகேட்டிங் வித் பேர்ட்ஸ். நம்ம ஊர்ல தான் ஒருத்தர் வந்து அதை வச்சு பேசிலாம் வந்து காமிப்பாரு இல்ல. அதை வச்சு பேச முடியும். அது பேரட் மாதிரி அதை மிமிக் பண்ற அளவுக்கு அதுல வித்தைகள் இருக்கு. ஸ்கோப் இஸ் அது என்ன ஜான்ரால வேணா வயலின் வாசிக்கலாம். ஆக்சுவலாக இப்போ ஜாஸில் வாசிக்கலாம், மெட்டல் வயலினிஸ்ட்லாம் இருக்காங்க, ஹெவி மெட்டல் வயலினிஸ்ட் இருக்காங்க, ராக் வயலினிஸ்ட் இருக்காங்க, கர்நாடிக் மியூசிக்கில் இருக்கு, ஹிந்துஸ்தானி. ஆப்வியஸ்லி. ஸோ இட்ஸ் பாசிபிலிட்டிஸ் ஆர் ஏன்னா மியூசிக் இட் செல்ஃப் இஸ் யூனிவர்சல். எல்லாமே 12 நோட்டு தான், எல்லாமே அந்த 12 நோட்டுக்குள்ளே தான் வரப்போகுது எப்படி இருந்தாலும். ஸோ இட்ஸ் எனிதிங் இஸ் பாசிபிள் ஆன் த வயலின். ஓகே. ஸோ அப் டு தி ஆர்டிஸ்ட், எல்லாம் அந்த ஆர்டிஸ்டோட மனநிலையில் இருக்கு. அது அப்படியே ரிஃப்ராக்ட் பண்ணி வெளில கொடுக்கறது தான். நீங்க சொன்னீங்க இல்லையா, வயலின் மேக்ஸ் யூ ஹாப்பியா ஒரு சவுண்ட் கொடுக்கும், சேடா கூட கொடுக்கும். கிரை எல்லாமே மியூசிஷியனோட மனநிலை. நம்ம போய் மாட்டிக்கிட்டோம்னா அவரோட மைண்டுக்குள்ள அன்னைக்கு வந்து வீட்டுல வைஃப் திட்டாங்க, இல்ல ஏதோ பண்ண சொல்லிட்டாங்கன்னா வேற மாதிரி வரும் சவுண்ட். இல்ல சந்தோஷமா இருந்தாங்கன்னா வேற மாதிரி வரும். சந்தோஷமா இருக்கும்போது வர ஸ்பீடு இருக்கே பா வேற லெவல். அந்த 4 ஸ்ட்ரிங் ஜென்ரலா இருக்கும் இல்லையா? அந்த 4 ஸ்ட்ரிங்கும் என்னென்ன மேட்டருங்க? ஒரு ஸ்ட்ரிங்குக்கும் ஏதாவது இருக்குங்களா? இப்போ கர்நாடிக் மியூசிக் எடுத்தீங்கன்னா சாப்பா சாப்பா அந்த டியூன் பண்ணுவாங்க, சரிகம பதனி சாப்பா சாப்பா. வெஸ்டர்ன்ல வந்து வேற மாதிரி டியூன் பண்ணுவாங்க, இஏடிஜி அப்படின்னு டியூன் பண்ணுவாங்க. ஓகே. கீஸ். ஆமா, கீஸ் எல்லாமே இப்போ வந்து சாப்பா சா வந்து எல்லாமே கீ சென்ட்ரிக்கா இருக்காது. இப்போ சாப்பா சா எல்லா கீலையும் இருக்கலாம், எல்லா கீலையும் சா 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 இருக்கலாம். ஸோ இப்போ வெஸ்டர்ன் இப்போ வந்து எண்டு வந்து 5 ஸ்ட்ரிங் இருக்கு. ஓகே, அதான் கேட்குறேன், ஏன் 5 ஸ்ட்ரிங் இருக்குது அதில்? அது இன்னொரு ஆக்டேவ் கீழே இன்னொரு ஆக்டேவ் போகலாம். இப்போ ஐடியா இஸ் லைக் வி கேன் கெட் கோ லோவர் அண்ட் லோவர் இல்லையா? இப்போ வந்து இதில் இன்னும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இது மேலே வந்து 5 ஆக்டேவ் போகலாம், கீழே வந்து இன்னொரு ஆக்டேவ் போகலாம். ஓகே. இது வந்து ஆனால் சிக்கு டியூன் பண்ணியிருக்கு. இதில் வந்து எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா லோவர் ஸ்ட்ரிங் தான். அதில் வந்து நான் ஒரு வியோலாவோட ஸ்ட்ரிங்கை போட்டிருக்கேன். ஓகே. வியோலா இஸ் லைக் அ வயலின் பட் இட்ஸ் பாடி இஸ் பிகர் அண்ட் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் பெருசாக இருக்கும். லைக் இந்த ஸ்ட்ரிங் டு ஸ்ட்ரிங் கேப் கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஓகே. ஸோ இப்போ வயலின் ஃபேமிலிலேயே பார்த்தீங்கன்னா இஸ் வயலின், வியோலா, செல்லோ, பேஸ், டபுள் பேஸ். ஆமாம்ல, செல்லோ அப்படியே பெருசா போயிட்டு இருப்பாங்க. இந்த ஸ்ட்ரிங்கை பற்றி சொன்னீங்க, அது மித்தா இல்லை ஃபர்ஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்களா நிறுத்திட்டாங்களா? அந்த அனிமல்ஸோட கேட் இன்னர்ட்ஸ் இன்னுமா இன்னும் இப்பெல்லாம் பண்ணுறது இல்லை. ஓகே. அது வந்து முன்னாடி வந்து சிந்தட்டிக்காக பண்ண எதுவுமே லைக் ஃபேக்ட்ரி மேக்கிங்னு எதுவும் இல்லை. எப்படி அந்த பொருளை நம்மளால உண்டாக்க முடியும்? லைக் அதான் இப்போ வந்து நம்மளுக்கு என்டர்டெயின்மெண்ட்டுக்கு வந்து யூ டோன்ட் ஹேவ் டு லுக் டூ ஃபார் டு கெட் என்டர்டெயின். இப்போ ஃபோன்லேயே ஃபுல் டே போயிடும் அப்படியே ஃபோனில் பார்த்துட்டு. பட் பேக் இன் த டே தே ப்ராப்ளி ஹேட் அ லாட் ஆஃப் டைம். ஸோ அவங்களே எடுத்து இல்லை நிறைய டைம் இருந்திருக்கும், அவங்கள என்டர்டெயின் பண்ணிக்கணும்ல. அவங்கள எதுவும் படம் பார்க்க முடியாது. காட்டில் வந்து ஏதாவது கொஞ்ச நாள் சும்மா இருந்தானா ஏதாவது மிருகம் வந்து தின்னுடுவோம். ஸோ பட் அது இப்போ வந்து ஒரு ஃபியூ மூமெண்ட்ஸ் ஆஃப் பீஸில் வந்து லைக் வாட் யூ டூ டு கீப் யுவர் செல்ஃப் என்டர்டெயின். ஸோ தே ஃபிகர்ட் அவுட் வேஸ் லைக் இப்போ யூ யூஸ் இப்போ அனிமலை கொண்ட அதோட உள்ளே இருக்கிற பாட்டை வச்சு ஸ்ட்ரிங் எல்லாம் பண்ணலான்னு யோசிச்சு அவ்வளோ பாவம் அவ்வளோ டைம் இருந்திருக்கு பண்ணி ரைட். அது அப்புறம் ஸ்டாப் ஆயிடுச்சு. இப்போல்லாம் வந்து இல்லை, இப்போ எல்லாமே ஸ்டீல் ஸ்ட்ரிங்ஸ் ஆர் டிபெண்டிங் ஆன் லைக் வாட் எவர் யூ வாண்ட். நான் யூஸ் பண்ணுற ஸ்டீல் ஸ்ட்ரிங்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன். ஓகே. நிறைய ஏகப்பட்ட கம்பெனிஸ் இருக்குது தட் மேக் வயலின் ஸ்ட்ரிங்ஸ்னே வயலின்கேனே ஸ்ட்ரிங்ஸ் பண்ணலாம். இப்போதைக்கு இப்போல்லாம் வந்து அனிமல் பார்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறோம். வயலின் கேட்குறவங்கலாம் அப்படின்றவாங்கல்ல, எப்படி எந்த மனசாட்சியோட வயலின் கேட்குறீங்க, காதை பொத்திக்கோங்க அப்படின்ட்டாங்க. நான் ஏதோ டிவி ஷோ பார்த்தேன்னு நினைக்கிறேன், ஆனிமல்னு ஒரு டிவி ஷோ. ஓகே. அதில் வந்து ஒரு கில்லர் வந்து கேட்டோட இன்னர்ஸ் வச்சு வயலின் பண்ணிட்டு ரைட்டு. அவனை பிடிக்கிறதுக்கு எல்லாம் போயிட்டு அப்போ ஒரு விஷயத்தை கேட்டால் இதுக்கு பின்னாடி வந்து வேற ஒரு வியர்ட் ஹிஸ்ட்ரி மாதிரி போயிட்டு இருக்கு அப்படியே. ஒரு அந்த ஆர்கெஸ்ட்ரால வந்து எல்லா விதமான மியூசிக்கும் இருக்கும், அல்ல அந்த கண்டக்டர் இருப்பார் இல்லையா? ஆனால் அவருக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா வயலின் வாஸ் யூஸ் டு கண்டக்ட் த ஆர்கெஸ்ட்ரா அப்படிங்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை? வயலினுக்கு வந்து ஃபர்ஸ்ட் சேர்னு ஒரு இருக்கும். But violin is like the main thing. It's like a lead instrument in an orchestra. அதான் கேக்குறேன், லீட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதை வச்சு தான் ஃபுல் இது ஆர்கெஸ்ட்ரா வந்து லீட் பண்ணுவாங்க. அப்படி இல்லை, கண்டக்டர் தான் லீட் பண்ணிட்டு. ஓகே. ஃபர்ஸ்ட்லேருந்தே. பட் என்ன இருந்ததுன்னா நிறைய மியூசிஷியன்ஸ்
லைக் கம்போசர்ஸ் சொல்கிறேன். மியூசிஷியன்ஸ் ஆர் த பீப்புள் ஹூ ப்ளே த கம்போசர்ஸ் சாங். அதாவது வெஸ்டர்ன் கிளாசிக்கலில் புரியுது. தே ப்ளே த கம்போசர் சாங். கண்டக்டர் வந்து இப்போ கண்டக்டர் கேன் பி த கம்போசர் ஆல்சோ. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பீத்தோவனோட ஏதோ வந்து இது கரெக்ட், அதை பண்ணுறாங்க. தான் சொல்ல வரேன். ஸோ அந்த மாதிரி கம்போசர்ஸ் எல்லாமே வந்து நிறைய பேர் வயலின் வாசிச்சுட்டு இருந்தாங்க. ஓகே. Like Beethoven would play the violin, Mozart would play the violin. So they understand the violin in a certain way. So violinist கண் வழியா பார்க்கறது வந்து through the lens of a ஓ violinist. அவங்களோட இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் மெயின் பிரைமரி இல்ல, இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் வயலினாக தான் இருக்கா? பிரைமரின்னு இல்லை, வயலின் ஆல்சோ they played Okay. very well. ஓகே. பியானோ வாசிப்பாங்க. பட் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை தெரிஞ்சதுனால they will be able to understand என்னெல்லாம் பண்ணலாம் வயலின். ஸோ அவங்க காம்போசிஷன்ஸ் ஆர் ஆல்சோ அதை வந்து அஃபெக்ட் ஆச்சு. ஸோ யா, வயலின் இஸ் கிரேட் கிரேட் டூல் டு ஹேவ். எல்லாம் கற்றுக்கணும். ஆக்சுவலாக என்ன கேட்டிங்கன்னா எல்லாரும் வயலின் கற்றுக்கணும். ஏன்னா இது வந்து இதில் கஷ்டப்பட்டா மிச்சம் எல்லாமே ஈஸியாக தெரிஞ்சிடும் நம்மளுக்கு. யா சின்ஸ் யூ செட் கற்றுக்கிறது அதை பற்றி தான் கேட்கணும்னு நினச்சேன். இன்ட்ரெஸ்டிங்காக வேறு ஏதோ ஒரு விஷயம் போனதுனால மடம் மாறிடுச்சு. கற்றுக்கிறதுக்கு எவ்வளோ கற்றுக்கிறதுக்கு ஸ்டாப்பே இல்லை, லைஃப் ஃபுல்லாக கற்றுக்கலாம்னு சொல்லுவாங்க ஆர்ட்டில். அது ஒன்று அது புரியுது. பட் ஜென்ரலாக ஒருத்தங்களுக்கு ஒரு கிளாஸ்லாம் போய் கற்றுக்குறாங்க அப்படின்னா எவ்வளோ நாளுங்க? ஏன்னா நான் கேள்விப்பட்டதில் ஏற்கனவே நம்ம பேசணும், ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொன்னாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லெஃப்ட்டில் நீங்கள் ஏதோ பண்ணுறீங்க இல்லையா, அது பேர் என்ன சொல்லுவீங்க? லெஃப்ட்டில் வந்து பண்ணுறது, லெஃப்ட் கையில் வச்சு வயலான் பிடிச்சிட்டு பண்ணிருக்கீங்க இல்லையா, ஆமாம். அதுக்கு என்ன சொல்லுங்க? லெஃப்டில் வந்து யூ ப்ளே த நோட்ஸ், அந்த நோட்ஸ் ரைட்டை வந்து வந்து போ யூஸ். போ யூஸ் பண்ணுறது கூட ஈஸியாக வந்துடும். பட் இந்த நோட்ஸ் அதுக்காக இல்ல, கையை general- adapt பண்றது ரொம்ப கஷ்டம்னு சொல்கிறாங்க. ஆமாம், உண்மையாக எல்லாம் ஜென்ரலாக போ பிடிக்கிறதே ஒரு மெத்தட் இருக்குது. ஓகே. நிறைய விதமாக பிடிக்கலாம், டிபெண்டிங் ஆன் என்ன சவுண்ட் உங்களுக்கு வேணுமோ. ஸோ அதுக்கு பிடிக்கிறது நிறைய விதம் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ இந்தியன் சிஸ்டமில் வந்து உட்காந்து வாசிப்பாங்க. ஸோ கால் மேலே கால் போட்டுட்டு வயலின் யூ கீப் இட் டவுன். அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கே 1 month ஆகலாம், 2 months ஆகலாம், 1 year ஆகலாம். ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் லைக் த பர்சன். எல்லாருக்கும் வேறு வேறு மாதிரி இருக்கும். ஸோ ஒருத்தருக்கு வந்து இப்படி இவ்வளோ சீக்கிரம் கற்றுனாங்க, அதை வச்சுட்டு வந்து யூ கான்ட் லைக் எல்லாத்துக்குமே ஜென்ரலைஸ். ஜென்ரலைஸ் பண்ண முடியாது. இப்போ சில பேர் வந்து சின்ன குழந்தைகளாக இருந்தால் இட் பி சார்ட் ஆஃப் ஈஸியர் ஃபார் சீக்கிரம் கற்றுக்க வாய்ப்பு இருக்குது. பிகாஸ் அவங்க தே ஸ்டில் க்ரோயிங், தேர் பாடி வில் பி ஏபிள் டு அடாப்ட். அடாப்ட் ஆயிடுவாங்க. கொஞ்சம் வயசானவங்கன்னா இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ அதனால தான் நான் வெறும் சரி இந்த பாட்காஸ்ட் அது மாதிரி எடுத்துட்டு வயலினை கற்றுட்டு. ஸோ எனக்கு சில ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க லைக், ஸோ ஐ டெல் தெம், இப்போ யூ டோன்ட் கம்பேர் யுவர் செல்ஃப் வித் எனிபடி. நீ வந்து 1 month முன்னாடி எப்படி இருந்த, இப்போ 1 monthக்கு அப்புறம் என்ன இருக்கு, ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் அப்படி பார்த்து தான் லைக் யூ கேன் டூ பெட்டர். ஸோ வி கேன் புஷ் ஆர் செல்ஃப் முன்னாடி. ஏன்னா இன்னொருத்தரோட கம்பேர் பண்ணுறதுல யூஸ் இல்லை. ஏன்னா என்னதான் நீ ட்ரை பண்ணாலும் இன்னொருத்தர் வாசிக்க மாதிரி முடியாது. அவர் வாசிக்க தேவையில்லை, ஏன்னா அவர் மாதிரி வாசிக்க அவர் இருக்காங்க. நீங்கள் உங்களை மாதிரி தான் வாசிக்க முடியும். பிகாஸ் எவ்ரிபடி ஹேஸ் தேர் ஓன் யூனிக்னஸ். எங்கள் அப்பா வந்து இப்போ ரீசெண்டாக ஏதோ போஸ்ட் பண்ணியிருந்தாரு இன்ஸ்டாகிராமில், விச் இஸ் ஸோ ட்ரூ. அதை பியூட்டிஃபுல்லி வேர்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இட்ஸ் அபவுட் லைக் மியூசிஷியன்ஸ் ஜேர்னி இஸ் டு ஃபைண்ட் தேர் சவுண்ட். ஸோ மியூசிஷியனோட சவுண்டை எப்படி வெளியே கொண்டு வருது த்ரூ தேர் இன்ஸ்ட்ருமெண்ட் இஸ் த மியூசிஷியன்ஸ் ஜேர்னி. அது வந்து உங்களுக்கு டேக் அ லைஃப், மைட் டேக் அ லைஃப் டைம், மைட் ஹேப்பன் இன் 10 years, மைட் ஹேப்பன் இன் 1 year. பட் அதுதான் ஜேர்னின்னு வந்து சொல்லிட்டு, அண்ட் இட் வாஸ் அ வெரி பியூட்டிஃபுல் திங். அண்ட் அதை மாதிரி யோசிச்சா லைக் மியூசிக் வில் பி அ லாட் மோர் ஃபன். ஸோ அது நீங்கள் என்ன சொல்ல, இப்போ ஒரு அவங்கவுங்களுக்கு ஒரு தனி ஞானம் மாதிரி அது நம்ம அந்த சவுண்டை கண்டுபிடிக்கணும். நம்ம பேசிக்காக எல்லாம் அதை பற்றி அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் எப்படி வாசிக்கிறது அதெல்லாம் வந்து கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் அதுலேருந்து ஒரு புதுசாக எப்போ நடக்கும்னே தெரியாது. ஆனால் அது நடந்துருச்சா நடக்கலையா அதை நான் கேட்கல. பட் அந்த மாதிரி ஏதாவது ஒரு நீங்கள் ஃபுல்லாக இன்ஸ்ட்ருமெண்ட்டை கற்றுட்டு யூ ஹேட் சம் அந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்கிரஷன் உங்களுக்கு இருந்துச்சு அந்த எக்ஸ்பீரியன்ஸ்? தெரியல, அது மற்றவங்க தான் கேட்டு சொல்லணும். நானே நம்மள சொல்லி இல்லை, பட் நீங்கள் என்ஜாய் பண்ணி தானே வாசிக்கிறீங்க. அது உங்களுக்கு தெரியும்ல, ஃபீல் ஆகும்ல, அதனால சம்டைம்ஸ் வந்து யோசிக்க லைக் சம் கான்செப்ட்ஸ் லைக் யூ ஹேவ் டு மைண்ட் வேற எங்கேயாவது போயிட்டு இருக்கும், பட் யூ ஹேவ் டு ஃபோக்கஸ். சம்டைம்ஸ் அதுவே நேச்சுரலாக வந்து லைக் ஃப்ரீயாக ஜாலியாக இருக்கும் சில கான்செப்ட்ஸ். எல்லாம் மைண்டை பொறுத்து தான் இருக்குது. ஓகே. ஸோ நம்ம கல்ச்சர்லேருந்து இது வேறு மாதிரி ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக போனாலும் திருப்பியும் நம்ம வெஸ்டர்ன் மூலியமாக தான் இதோட இசை நிறையா கேட்க ஆரம்பித்தோம். இப்போ நம்ம ஊரில் பாட்டுனா வந்து படம் தான். அதுக்கு முன்னாடி நாடகத்தில் எல்லாம் வந்து நாடக டைம்லலாம் வயலின்லாம் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்களா? அதாவது இந்த பாசிபிளி வயலின் இப்போ நாடகத்தில் வந்து வோக்கல் இருக்கும், இப்போ மிருதங்கம் இருக்கும், வயலின் தான் வோக்கலுக்கு அக்கம்பனிமெண்ட். பிகாஸ் அதில் வந்து வோக்கலில் பாடுறது வந்து ஈஸியாக லைக் இட்ஸ் த க்ளோசஸ்ட் சவுண்ட் டு த வாய்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. there's a saying that the violin is the closest to a voice. நம்மள மிமிக் பண்ண முடியும் ஓரளவுக்கு. எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்லையும் பண்ணலாம், பட் இட்ஸ் த க்ளோசஸ்ட். அதாவது எவ்ரி இன்ஸ்ட்ருமெண்ட் ஹேஸ் அ டேம்பர்.
டிம்பர்னு ஸ்பெல் பண்ணுவாங்க, டேம்பர்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டோட சவுண்டு. அது வந்து இப்போ ஃப்ளூட்டு, வயலின் எடுத்துக்கோங்க. ரெண்டும் ஒரே நோட் தான் வாசிக்கிறாங்க. ஆனால் ஏன் வேறு வேறு சவுண்டு வருது? அது குக்கு மாதிரி இருக்கு ஃபுல்லாக அப்படியே. அது அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டோட டேம்பர், தன்மை. வாய்ஸ், தன்மை. சொல்லலாம். Yeah, எக்ஸாக்ட்லி, yeah, yeah. பியூட்டிஃபுல். ஸோ அதுதான், அது க்ளோசஸ்ட் டு த ஹியூமன் வாய்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ வெஸ்டர்ன் சைட்ல இருந்து தான் திருப்பியும் அதை நிறையா யூஸ் பண்ண ஆரம்பிச்ச மாதிரி தெரியுது. அதை எல்லாமே அப்படி தானே. ஆமாம், கண்டுபிடிச்சி நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டே இருந்திருப்பாங்க. பட் கிரவுண்ட் பிரேக்கிங்காக ஒருத்தர் வந்து செம்மையாக அதை வந்து ரெவல்யூஷனைஸ் பண்ணாரு. இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல, அவங்களோட சவுண்டை கண்டுபிடிச்சாங்க அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ல அப்படின்னா நிறைய பேர் இருந்திருப்பாங்க. பட் ஃபர்ஸ்ட் யார் அதை வந்து பண்ணா, இல்லை முக்கியமான ஆட்கள் யாரெல்லாம் அது சொல்லுங்க. வயலினுக்கு இன் இந்தியா வேர்ல்ட் மியூசிக்லேயே வச்சுக்கலாம். அப்புறம் நம்ம இந்தியாலயும் நிறைய பேர் இருக்காங்க, அவங்கள பற்றியும் சொல்லுங்க. ஏகப்பட்ட பேர் இருக்காங்க சார். நாட் ஜஸ்ட் ஃபார் வயலின் பட் ஜென்ரலி இன் மியூசிக் as such also. வயலின் பற்றி கேட்டிங்கன்னா எனக்கு நிறைய பேர் சொல்லலாம். இப்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், I mean, of course, I've been listening to my dad and all. There's this other violinist named L. Shankar. Okay. L. Shankar வந்து முன்னாடி சக்திக்குலாம் வாசிச்சுட்டு இருந்தார். He started the band Shakti along with John McLaughlin, Zakir Hussain, Vikku Vinayak Ram. Okay. பெரிய கைங்களோட. அவரும் பெரிய கை தான். எல் சங்கரும் இஸ் a phenomenal violinist. And his brother L. Subramaniam and Ambi Subramaniam now, who's L. Subramaniam's son. All of them are phenomenal violinists. எல்லாம் கிரவுண்ட் பிரேக்கிங். அப்புறம் எனக்கு வெஸ்ட்லேருந்து ரொம்ப பிடிச்சது வந்து ஜான் லூக் பாண்டின்னு ஒரு வயலினிஸ்ட். ஓகே. ஹீஸ் அ phenomenal violinist. ரொம்ப பழைய டைமா அவர்? இல்லை, இப்போ இருக்காரு. Still playing concerts and he's one of the அவர் எப்படின்னா, அவர் வந்து ஜாஸ் வாசிப்பார், ராக் வாசிப்பார், வயலின், கிளாசிக்கல் வாசிப்பார், எல்லாம் ப்ளூ கிராஸ் வாசிப்பார், எல்லாமே வாசிப்பார். there's another violinist named Michael Cleveland. அவருக்கு வந்து எப்படின்னா, அவர் இஸ் a great violinist. அவருக்கு வந்து ஒரு காது கேட்காது, கண்ணு தெரியாது, ஆனாலும் வயலின் வாசிப்பார், பயங்கரமாக வாசிப்பார். அவர் மாதிரி வாசித்து நான் பார்த்ததே கிடையாது. அண்ட் அந்த இப்போ டிசபிலிட்டின்னு சொல்லலாம் அதை. பட் அதனால வந்து நிறைய விஷயம் அவரால் மட்டும்தான் முடியுது. மற்ற விஷயத்தெல்லாம் தள்ளி வச்சுட்டு ஏதோ ஒரு விஷயத்த மட்டும் அவங்க கண்ணு தெரியலனா உனக்கு வந்து யூ கேன் ஒன்லி ஃபோக்கஸ் ஆன் த சவுண்ட். ட்ரூ. பட் அது டிசபிலிட்டின்னு சொல்லுவீங்களா? என்னன்னு சொல்றது? டிஃபரெண்ட் எபிலிட்டி அப்படிதான் வந்து எடுத்துக்க முடியும்ல. அவர் மைக்கேல் கிளீவ்லாண்ட். அதுக்கு முன்னாடி இன்னொருத்தரோட பேர் ஜான் லூக் பாண்டி. நான் செக் அவுட் பண்ணுறோம். அண்ட் இப்போ நம்ம ஊர்லேயே நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு சொன்னீங்க. ஒரு வகையாக வந்து இப்போ நிறைய பேர் வந்து சொல்லலாம், இவங்கெல்லாம் வந்து வயலினை வந்து நிறைய இடத்துக்கு வந்து எடுத்துகிட்டு போயிருக்காங்க அப்படின்னா, நம்ம சில பீப்புளெலாம் வந்து உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பட்டவங்க பற்றி சொல்லுங்கள். இல்லை, எனக்கு வந்து இப்போ கர்நாடிக் மியூசிக் எடுத்துட்டிங்கன்னா, some of the biggest artists in Carnatic music are Lalgudi sir, Raman sir. Yes. MS Gopalakrishnan violinist. இவங்க ரெண்டு பேரும் எனக்கு வந்து இப்போ கேட்டால் கூட எனக்கு என்னென்னா, யூ ஹியர் ஒன்லி த கான்சர்ட்ஸ் தட் தேவ் பிளேட். ஆனால் அவங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுலாம் இதோட அது. ஸோ பேசிக்லி நம்ம இப்போ கேட்குறது வந்து அவங்களோட 30% தான். பட் அவங்களோட ஆக்சுவல் ட்ரூ ஃபார்ம் வந்து அவங்க வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணும்போது, சாதகம் பண்ணும்போது தான் இருந்திருக்கும். அதை வந்து கேட்க முடியாது. அவங்களுக்கெல்லாம் சோஷியல் மீடியா இருந்துச்சுன்னா பட் மேபி they are who they are because they didn't have social media. Because அது ஒரு டிஸ்ட்ராக்ஷனாக இருக்கு. It can be a distraction also, even though it's a great tool. வேற எதுவுமே இப்போ பண்ணது என்டர்டெயின் பண்ணணும்னா, இப்போ வாசிக்கணும்னா அது மட்டும் தான் பண்ணிட்டு இருப்போம். ஓகே. இப்போ நீங்கள் சொல்கிற பேர்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஏதோ ஒரு அவங்களோட பீசஸ் கூட வந்து கண்டிப்பாக கேட்டுப்போம். இவங்க அப்படின்னு கூட தெரியாமல் வந்து கேட்டுருக்கலாம் அவங்களோட ஃபேமஸ் பீசஸ்லாம். அதே மாதிரி வந்து இந்த குன்னக்குடி சொல்லுவாங்கள்ல, அவரு என்ன மாதிரியான வயலினுங்க? அவர் ஒரு மாதிரி, அவர் வந்து தான் நீ கிளாஸிஃபை பண்ண முடியாது. ஓகே. நீங்கள் அவர் வந்து என்னதான் கர்நாடிக் மியூசிக் ட்ரைனிங் இருந்தாலும் அவர் வாசிக்கிறது வந்து இட் வெண்ட் அக்ராஸ் டிஃப்ரெண்ட் ஜான்ரஸ். அவர் ஃபிலிம் மியூசிக்கும் வாசிப்பார், அவரே கம்போஸ் பண்ணதும் வாசிப்பார், கர்நாடிக் மியூசிக்கும் வாசிப்பார். அண்ட் எனக்கும் ரொம்ப பிடிக்கும் அவர் வாசிக்கிறது. எனக்கு என்னென்னா, அட் தட் டைம் லாட் ஆஃப் பீப்புள் லைக் இது வந்து பியூராக இல்லை, நிறைய இந்த பியூரிஸ்ட் எல்லாம் இருக்காங்க, லைக் நாட் பியூர் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் எனக்கு அப்படியெல்லாம் அவருக்கு பிடிச்சது பண்ணிட்டு இருக்காரு. அது என்ன தப்பு? உங்களுக்கு பிடிக்கலன்னா கேட்காதீங்க, அவ்வளோதான். பட் ஆனால் என்ன பேசிஸில் அது அது ஒத்துக்கல. பட் என்ன பேசிஸில் இப்போ கர்நாடிக் மியூசிஷியன்ஸ் அதை வந்து பியூர் இல்லைன்ற மாதிரி சொல்கிறாங்க? அது மியூசிஷியன்ஸ் யூசுவலாக சொல்கிறது இல்லை, மேஸ்லி கேட்குறவங்க மக்கள், ரசிக மக்கள் தான் சொல்கிறது. அண்ட் லாட் ஆஃப் லைக் ஃபேனட்டிக்ஸ் அண்ட் ஆல் ஆஃப் தெம். மியூசிஷியன்ஸ் யூஸ்வலி வில் ப்ராப்ளி ஜஸ்ட் என்ஜாய் தட்.
they might not play it, but they'll கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு போயிடுவாங்க ஜென்ரலாக மியூசிஷியன். ஓகே. பட் இட் இஸ் யூஸ்வலி த ஃபேனட்டிக்ஸ் அண்ட் ஆல் ஹூ மேக் தீஸ் காமெண்ட்ஸ் ஆஃப் பியூரிட்டி. தெரியல இப்போ ஃபியூஷன் சொல்றது வந்து பியூர் இல்லை அப்படின்றாங்க. நம்ம ஜென்ரலாக வந்து இப்போ இந்தியாவில் இருக்கோம் ஜீன்ஸ் போடுறோம், அதுவும் ஃபியூஷன் தானே. மேலே ஜிப்பா வேற போடுறோம். மேலே ஃபியூஷன். ஸோ எல்லாமே இருக்கு. இட்ஸ் பார்ட் ஆஃப் லைஃப் fusion. I don't think it should be embraced, I think. ஓகே. பட் சினிமாவில் வந்தால் ஃபியூஷன் தானாக வந்துடும். அந்த பியூரிட்டிசம்லாம் அதெல்லாம் வந்து பார்க்குறத வந்து விட்டுலாம் இல்லையா? ஆனால் இந்தியாவில் சினிமாலெல்லாம் நல்லா யூஸ் பண்ணியிருக்காங்கப்பா. வயலினை பின்னிருக்காங்க, ரசிச்சு பண்ணியிருக்காங்க. அப்படின்னா நல்லா சில கம்போசர்ஸ்லாம் இருப்பாங்கல்ல எஸ்பெஷலி. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆனது யாரு? சின்ஸ் நீங்கள் ப்ளே பண்ணுறதுனால படத்தில் அதை நல்லா யூஸ் பண்ணுற பாட்டு. ரஹ்மான் சார் இஸ் a great example of how. ஏன்னா அப்பாவே நிறைய வாசிக்கிறார் ரஹ்மான் சார். ஓகே. உங்கள் அப்பாவும் ரஹ்மான் அவர்களும் இணைஞ்ச ஏதாவது ஒரு பீஸ் வந்து சொல்லுங்க. நிறைய வாசிச்சிருக்காங்க. அப்பா ஃபர்ஸ்ட் வாசிச்சது ஜென்டில்மேன் என்ன விலைன்னு பாட்டு. ஆமா, என்னங்க என்ன விலை பாட்டு தெரியாது? இல்ல அதான் அப்பா வாசிச்சது. அது பிஜிஎம் இஸ் பாப்புலர் திங். சோ அப்பா தான் வாசிச்சாரு. ஸ்டார்டிங்லயே வருமே. ஸ்டார்ட் இல்ல நடுவுல சரணத்துக்கு முன்னாடி வரும். பனியெல்லாம் எடுத்து அந்த பொண்ணு மூஞ்சில தூக்கி போட்டுருவாங்க. இல்ல எனக்கு விஷுவல் ஞாபகம் இல்ல. இல்ல அப்பதான் அந்த மியூசிக் வரும்னு நினைக்கிறேன். இஃப் ஐ அம் ரைட். யா மேபி லைக் பார்த்துட்டு இருக்க நிறைய பேர் என்னோட இன்னும் நிறைய இசை நக்மா எல்லாத்தையும் நோட் பண்ணியிருப்பாங்க ஃபுல்லா அந்த பாட்டுல. ஸோ அது வாசிச்சிருக்காங்க. வேற ஏதாவது நிறைய இந்த மெட்ராஸை சுத்தி பார்க்க போனேன். சொல்ல அப்பா வாசிச்சதுதான். நைஸ். ஹாரிஸ் சாருக்கு நிறைய வாசிச்சிருக்காரு. ஹாரிஸ் அங்கிளும் வந்து நிறைய வயலின் யூஸ் பண்ணுவாரா அவரோட பாட்டுல? ஆமா நிறைய யூஸ் பண்ணுவார். ஐ மீன் லைக் யூஸ் பண்ணியிருக்காரு. பட் அவர் he is very smart in that regard, where like he knows what kind of sound he wants. ஸோ இப்போ வயலின்னு முடிவாயிடுச்சுன்னா வந்து he knows. அப்பா கூப்பிட்டு until அப்பா மூவ் டு தி US கால் பண்ணிட்டு இருந்தாரு and he would go play. பட் இப்போ வந்து அப்பா ஊரில் ஜென்ரலாக he is in the US right now. ஸோ இப்போலாம் கூப்பிடுறது இல்லை. ஸோ நிறைய வயலினிஸ்ட் எல்லாம் ஏகப்பட்டது யூஸ் பண்ணியிருக்காங்க சார். நிறைய மியூசிக் டைரக்டர்ஸ் வித்யாசாகர் சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே. இன்னும் கொஞ்சம் ரெட்ரோவா 80sல இவரு ராஜா சாரையும் யூஸ் பண்ணியிருக்காரு. இல்ல அவர் யூஸ் பண்ணதுல லைக் செமையா எப்படா பண்ணாரு அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு பாட்டு இல்ல பீஸ் சார் எல்லாம் போயிட்டே இருக்கும். அதெல்லாம் எண்ட்லெஸ். ராதா சார் வந்து ராதா சார் பத்தியே தனியா பாட்காஸ்ட் பேசலாம். வயலின் பத்தி பேசலாம், தனி சப்ஜெக்ட். அது வேற சப்ஜெக்ட். அது அவர் வந்து is the things that he's done for music, no, like for the listener. And ஏன்னா வந்து கெடுத்து வச்சுட்டாருன்னு சொல்லுவேன் நான். ஏன்னா அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக மியூசிக் போட்டுட்டு இப்போ வந்து இட்ஸ் லைக் சம்டைம்ஸ் ஐ ஃபீல் லைக் இட்ஸ் லேக்கிங். அவ்வளோ அந்த குவாலிட்டி வாஸ் ஸோ ரிச். அப்படி பழக்கப்படுத்திட்டாரு அப்படிங்கிற. ஆமா, படுத்தி இப்போ கெட்டு போயிட்டோம் நம்ம அவருக்கு மியூசிக்கை கேட்டு. ஓகே. அண்ட் இங்கே சின்ன வச்சு வாசிக்கிற நம்ம ஊரில் அந்த சேஞ்ச் பண்ணி வாசிப்பாங்க அந்த பொசிஷனே அப்படிங்கிறீங்க இல்லையா? ஆமாம். இப்போ காலரில் ரெஸ்ட் பண்ணி காலர் போனில் ரெஸ்ட் பண்ணி வாசிக்கிறேன். ஓகே. அது வந்து நம்மளோட வாட்டத்தினால அப்படி மாறுச்சா இல்லை நம்மளோட ஸ்டைல் ஆஃப் மியூசிக்னால அது அப்படி பொசிஷனை மாற்றி அது மாதிரிலாம் வந்து பண்ண? ஐ திங்க் இட்ஸ் மோர் டு டூ வித் தி ஸ்டைல் ஆஃப். அப்படியா? ஏன்னா அந்த ஜிம்மி ஹென்ட்ரிக்ஸை பற்றி வந்து ஒரு விஷயம் சொல்லுவாங்க. அவர் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்மோக் பண்ணிட்டே வந்து பின்னாடி வச்சுன்னு வாசிப்பார், வாயாலே வாசிப்பார், நாக்கால வாசிப்பார். அந்த மாதிரி ஒருத்தரும் அந்த மாஸ்டர் பண்ணுறப்போ அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு விளையாடுறது அப்படிங்கிற மாதிரி. ஸ்டீவ் வாய் தெரியும். ஸ்டீவ் வாய் கேள்விப்பட்டிருக்காங்க. அவர் வாயால வாசிப்பார், அதனால தான் அவருக்கு வாய். சரி இல்ல பட் அப்புறம் அப்பப்போ இந்த மாதிரி அதாவது போட்ட இல்ல ப்ரோ, அந்த ஸ்டீவ் வாயின்றவர் பல லேயர்ஸ் உள்ள அந்த கிட்டார் டபுள் நெக். ஓகே ஓகே ரைட். அந்த மாதிரி ஒரு ஸ்டைல்னால மாறிடுச்சா இல்ல நம்மளோட கர்நாடிக் இசைக்கு தேவை? இப்போ நம்மளுக்கு வந்து கர்நாடிக் மியூசிக்ல வந்து கமக்கம்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. இப்போ கமக்கம்னு வந்து என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ண போனோம்னா இட்ஸ் லைக் அது தனியாக பாட்காஸ்டே பண்ணிடலாம். பட் கமக்கம்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் லைக் இப்போ வந்து ஒரு நோட்லேருந்து இன்னொரு நோட்டுக்கு போகிறோம்னா அது வந்து நிறைய விதத்தில் போகலாம். ஒன் ஆஃப் அண்ட் த வேஸ் டு டூ இட் இஸ் கமக்கம் அப்படின்னு நீங்கள் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி சொல்கிறேன். இட்ஸ் ப்ராப்ளி நாட் த பெஸ்ட் வே டு எக்ஸ்பிளைன். பட் அதை சில விஷயங்கள் பண்ணுறதுக்கு வந்து உட்காந்து வாசா இட் வில் பி மோர் கன்வீனியன்ட். ஓகே. ஏன்னா ஓரளவுக்கு கிரிப் கிடைக்கும். இங்கே காலில் வச்சிருந்தால யூ ஹேவ் அ பெட்டர் கிரிப். ஸோ மேபி இட்ஸ் தட்ஸ் பட் ஐ டோன்ட் திங்க் இட்ஸ் அ ஸ்டைல் திங். ப்ளஸ் அந்த டைமில் எல்லாரும் உட்காந்து தான் வாசிச்சுட்டு இருந்தாங்க. பாட்டு கேட்குறவங்களும் உட்காந்து தான் கேட்டிருந்தாங்க. வெளியூரில் தான் வந்து people were standing and playing or whatever, but it could also be a cultural thing.
எனக்கு ஷுவராக சொல்ல முடியாது, பட் இந்த மாதிரி ஸ்பெக்குலேட் பண்ணுவேன். And என்னதான் வாசிக்கிறத பத்தி பேசினாலும், நம்ம விஷுவலா அத பார்க்குறப்போ வந்து இன்னும் செம்மையா இருக்கும். ஏன்னா, அவங்க அவ்ளோ ஸ்பீடா வாசிக்கிறது மட்டும் இல்லாம, நம்மளும் அது கூட ரிலேட் பண்ணிக்கிறது வந்து பிடிச்சுக்கும். அது இந்த பாப்புலர் ஆர்ட்ல வந்து மெயினா படமா இருக்கலாம். அதுல யார் வந்து ரொம்ப விஷுவலா அத வந்து ஏதாவது ஒரு சீன்ல வந்து ரொம்ப இன்டென்ஸான சீன்ல வந்து வயலின் நிஜமா வரா மாரி வச்சிருக்காங்க. அந்த மாரிலாம் உங்களுக்கு ஏன்னா எனக்கு ஒரு சீன் ஞாபகம் இது வருது. அதனால படத்தில் சொல்றீங்க? படத்துல. அது எந்த படமா வேணா இருக்கலாம். நம்ம எனக்கு ஊர்ல சடனாக ஞாபகம் வரும். நீங்கள் சொல்லுங்கள் என்ன படம்? ஒரு டைட்டானிக்ல அந்த ஓ கப்பல் மூழ்குறப்போ ஓகே ஓகே. எனக்கு அதான் நான் சேடுன்னு சொன்னப்போவே எனக்கு உடனே விஷுவலாவும் அது வந்து ஞாபகம் வந்துச்சு. அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா, எல்லாருமே நின்னு வாசிச்சுட்டு இருப்பாங்க. அத கரெக்ட் நகராம அங்கேயே நின்னுட்டு இருப்பாங்க. அண்ட் பிசிறு இட்ஸ் கீப்பிங் அஸ் வார்ம். பிசிறு இல்லாம வேற வாசிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ அதனால அந்த ஒரு சீன் தான் எனக்கு எப்பவுமே வந்து சேடா இருக்கிற டைம்ல வயலின் அப்டின்னா வந்து உடனே ஞாபகம் வரும். பட் நீங்க அந்த மாரி ஏதாவது சமயம் படத்துல ஏதாவது இந்த வயலின் பத்தி வந்து ஒரு படம் எதா மாரி இருக்கு? ஏதாவதுனா இருக்கா? நீங்க பார்த்தது? இல்லை அப்படி எனக்கு ஐ டோன்ட் see music in film like that. ஓ! ஓகே. Like the thing is, if a film, if the music is good, you should probably not notice it ம். because it will just enhance the scene. என்னை பொறுத்த வரைக்கும் அப்படிதான். It should just enhance the scene. ஸோ அந்த சீனில் வந்து என்ன இருக்கோ அதை வந்து மியூசிக்கை வந்து தூக்கி விடுறதுனா தட் மியூசிக் இஸ் குட்னு தோணுது. ஓகே. ஸோ அது தனியாக எனக்கு வந்து அப்படி ஸ்ட்ரைக் படம் பார்க்குறோன்னா படத்தை பாரு. யூஸ்வலாக ஐ டோன்ட் ஜென்ரலி லைக் எனக்கு இப்போவும் தோண மாட்டேங்குது எதுவும் வர மாட்டேங்குதா? ஓகே. ரைட். பட் அட் த சேம் டைம் ஐ திங்க் இட் இஸ் த ரோல் ஆஃப் மியூசிக் இன் மூவிஸ் இஸ் டிஃப்ரெண்ட். ஏன்னா இப்போ வந்து நான் கான்சர்ட் வாசிக்கிறேன்னா ம். there are certain things I would have practiced and I would want to showcase it in a live stage. ஸோ அது வந்து என் கான்சர்ட்டில் நான் வாசிக்கலாம். பட் இப்போ ஃபிலிம்ல வந்துருச்சுன்னா அந்த இடத்துக்கு என்ன தேவையோ அவ்வளோதான். யூ கான்ட் ஜஸ்ட் ஷோ ஆஃப், யூ கான்ட் ஜஸ்ட் ஷோ யுவர் வர்ச்சுவாசிட்டி ஒரு whatever. அதுக்கு என்ன அந்த வர்ச்சுவாசிட்டி வந்து எங்கே வரும்னா இது தேவையான அளவுக்கு மட்டும் வாசிக்கணும், அவ்வளோதான். டு ஓகே. த சீன், டு த பிக்சர், அதுக்கு மட்டும் அது மட்டும் இருக்கணும். தட்ஸ் த சைன் ஆஃப் அ குட் மியூசிஷியன் ஒரு ஓகே. மியூசிக் டைரக்டர். 2 எக்ஸ்பீரியன்ஸும் வந்திருக்கும்ல. மேபி லைக் உங்களுக்கு அந்த ஃபிலிம் கம்போசிங்க்கு வந்து நீங்க வாசிச்சிருப்பீங்க. கண்டிப்பா ஏதாவது Not உங்களுக்கு really. I have never actually played. I'm playing for an independent artist named Raghu Dixit, who's in Bangalore. அதுதான் நெக்ஸ்ட் கேட்கலாம் வந்தேன். Okay. லைக் யூ ஆர் டிராவலிங் அரவுண்ட்ல ஃபுல்லா. ஸோ உங்களோட பேண்டு என்ன மாதிரியான மியூசிக்லாம் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிருக்காங்க இப்போ? இப்போ ரகு தீக்ஷித் வந்து அவர் வந்துட்டு இஸ் பின் பிளேயிங் ஃபார் அ வெரி லாங் டைம். பட் நான் இப்போ தான் ரீசெண்டாக ஜாயின் பண்ணேன், 5 years பேக். இட்ஸ் கன்னடா ஃபோக் மியூசிக் எசென்ஷியலி. ஓகே. ஸோ என்னன்னா ஜென்ரலாக ஒரு ராக் பேண்டோட செட்டப் தான் இருக்கும். ஒரு பேஸ் கிட்டார் இருக்கும், ட்ரம்மர் இருப்பார், ஃப்ளூட்டு, வயலின், அப்புறம் சிங்கர் ரகு தீக்ஷித். ஸோ இதில் வந்து வயலின், ஃப்ளூட் அண்ட் அவரோட சிங்கிங் இது மட்டும்தான் இந்தியன் எலிமெண்ட்ஸ். மிச்சம் எல்லாமே வந்து இஸ் அ வெஸ்டர்ன் எலிமெண்ட். ஓகே. அண்ட் ப்ளஸ் நம்ம லுங்கி எல்லாம் போட்டு லுங்கி கொடுத்தா பார்த்துருக்கேன். ஸோ அதுவும் ஃபியூஷன் ஆஸ்பெக்ட். ஸோ திஸ் இஸ் த செட்டப். பட் இட்ஸ் சாங் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா கூட ஒரு ராக் சாங் மாதிரி தான் இருக்கும் ஸ்ட்ரக்சர் வைஸ். பட் இப்போ வயலின், ஃப்ளூட் அண்ட் சிங்கிங் வச்சு you have some இப்போ நீங்க Indian சொல்ற மாதிரி elements. மியூசிக் இப்போ இங்க எல்லாருமே நிறைய நாங்களாம் கேட்க ஆரம்பிச்சிருக்கோம். அதை நோட்டீஸ் பண்றீங்களா நீங்க? நான் தமிழ்நாட்டுல முக்கியமா சொல்றேன் நான். ஏன்னா தமிழ்நாட்டில் எனக்கு ஆக்சுவலாக தெரியல. ஆ? எனக்கு தெரியல. மேபி இப்போ வந்து ஸ்டார்டிங் ஸ்லோலி. பட் இண்டிபெண்ட்டாக கேட்குறது வந்து ஜென்ரலாக வந்து நம்மளுக்கு ஃபிலிம்க்கு அசோசியேட் பண்ண என்னோட ஃப்ரெண்ட்ஸ், அட்லீஸ்ட் நான் காலேஜ்லாம் படிக்கும்போது மை ஃப்ரெண்ட்ஸ் வுட் லிசன் டு ஒன்லி த ஃபிலிம் மியூசிக். நான் வேறு ஏதாவது போட்டால் என்னடா ஒரே பிஜிஎம்மாக இருக்கு அப்படின்னு சொல்கிறேன். இப்போ கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்கன்னு தோணுது. ஐ திங்க் ஸோ. எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்கும் கொஞ்சம் லைக் காதை திறந்து வச்சிருக்க மாதிரி தான் வந்து தோணுது அப்படின்னு சொல்லலாம். அது பட் இல் டேக் அ லாங் டைம். லைக் இப்போ கான்சர்ட்னா எல்லாம் ரஹ்மான் கான்சர்ட் போவாங்க. இல்லை லைக் இப்போ ஒரு பேண்ட் வாசிக்கிறாங்கன்னா நம்ம ஊரில் இப்போ நான் கேட்டதே இல்லையா, நான் எப்படி போகிறது அப்படின்னு ஒரு மைண்ட் செட் இருக்கும். எப்படி பாட்டு கேட்டு தெரிஞ்சாதான் போவீங்களா? இது போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலான்ட்டு யாரும் போக மாட்டாங்களா அப்படின்னு தோணும் எனக்கு. அந்த கல்ச்சர் இல்ல போல. that culture is not there. பட் அது மக்களை தப்பு சொல்ல நான். பட் ஐம் ஜஸ்ட் சேயிங் I think it needs to change. ஓகே. Because a lot of nice great bands are coming up, at least from Tamil Nadu itself. So many great bands are there. அது வெளிலேருந்து வந்து நல்லா இருக்குன்னு சொன்னதுக்கப்புறம் இங்கே அக்செப்ட் பண்ணுறாங்கன்னா எனக்கு கொஞ்சம் அன்ஃபேர். வெளிநாட்டுக்கு போயிட்டு இவங்க சூப்பர் அப்படின்னு அவங்க கண்ணுக்கு தெரியும், நம்ம கண்ணுக்கு தெரியாது. அவங்க ஸ்டாம்ப் குத்துனதுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு கேட்கலாம். அண்ட் இப்போ நீங்க வந்து நிறைய இடத்துல டிராவல் பண்ணி உங்க ரகு தீக்ஷித் பேண்ட்ல வந்து நீங்க ப்ளே பண்ணிருக்கும் போது அந்த நம்ம இந்தியனைஸ்டு வே ஆஃப் உங்களோட வயலின் அந்த சோலோஸோ எல்லாம் கேட்டு
அதில இப்ப வெளியில யாராவது ஒரு ஃபாரினர் வந்து அவங்களுக்கு எப்படி ஃபீல் பண்றாங்க? அத நல்லா வேற மாரி டிஃபரெண்ட்டா இருக்குன்னு ரசிக்கிறாங்களா அவங்க? ஆமாம், டெஃபினெட்லி தேர் ஃபேசினேட்டட். ஏன்னா அவங்களுக்கு வந்து வயலின்னா வந்து தே ஹியர் இட் டிஃப்ரெண்ட்லி. அவங்க வயலின்னா மைண்டில் வேறு ஏதோ கேட்கும். பட் வந்து இங்கே லைட்டா லாபி மியூசிக் மாரி கரெக்ட்டா? இல்லை சரி அப்படிலாம் இல்லை, நாட் இல்ல நெசசரிலி. சாரி. ஆனா எனக்கு என்ன தோணுச்சுன்னா, வெஸ்டர்ன் மியூசிக்ல வர வயலின் சவுண்டோட நம்ம ஊர்ல இருக்கிறது ரொம்ப நல்லா ஜாலியா நெறைய சவுண்ட்ஸ் அதில கிரியேட் பண்ற மாரி தோணுது. அத இல்லை தான் நீங்க சொல்ல எல்லாத்தையும் வரீங்களோ? அப்படிதான் அவங்க பார்க்குறாங்களோ டிஃபரெண்ட்டா அத? இல்லை டிஃப்ரெண்ட்டானா அதில் வந்து இந்த இந்த மாதிரி ஒரு இன்டர்பிரிட்டேஷன் கேட்டிருக்க மாட்டாங்க. அதில் வந்து இந்த கர்நாடிக் ஸ்டைல் ஆர் ஹிந்துஸ்தானி ஸ்டைல் இதெல்லாம் கேட்டிருக்க வாய்ப்பு இல்லை அவங்களுக்கு, எஸ்பெஷலி அந்த வயலின். மேபி இன்னொரு இன்ஸ்ட்ருமெண்ட் வீணையில் கேட்டிருப்பாங்களா இருக்கும், சித்தார் கேட்டிருப்பாங்களா இருக்கும். ஏன்னா அந்த சவுண்ட் வந்து தே அசோசியேட்டட் வித் இந்தியா. பட் வயலின்னொன்னே தே டோன்ட் அசோசியேட்டட் வித் இந்தியா அட் ஆல். தேர் அசோசியேட்டட் வித் வாட் தே நோ ஆஃப் வயலின். ஸோ அதனால அதை கேட்டோன்னே சம் பீப்புள் ஆர் லைக் வாவ் திஸ் இஸ் ஸோ மெலோடியஸ். என்னது இதுக்குள்ள இருந்து இந்த மாரி சவுண்ட்லாம் வருமா? அந்த மாரி தான் இருக்கும்ல அவங்களோட. நோ யா இது மாதிரி ஒரு பாசிபிலிட்டி இருக்கா, நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க அமேசிங்காக இருந்து. பட் ரீசென்ட்டா எந்த கண்ட்ரில அத நல்லா என்னமா ரசிக்கிறாங்கப்பா அப்படின்னு உங்களுக்கு இப்போ தோன்ற மாரி யூகே போயிட்டு வந்தோம். ஓகே. ஃபுல்லாக வி டிட் 10 கான்சர்ட் டூர். ஆனால் இட் வாஸ் பேக்ட் இன் 2 வீக்ஸ் 10 கான்சர்ட்ஸ் மாதிரி ஒரு சிட்டி. ஸோ நாங்கள் எல்லாரும் ஒரு சின்ன இத்தினூண்டு வேனில் வந்து போயிட்டு பேக் பண்ணி ட்ரம் கிட்ட பின்னாடி ஏற்றி சிட்டியாக போய்டும். அதாவது ஒரு நாளைக்கு ஷோ முடிச்சுட்டு அன்றைக்கி நைட்டே வந்து எல்லாத்தையும் பேக் பண்ணி வண்டியில் ஏற்றி வச்சுட்டு நாங்கள்லாம் டின்னர் சாப்பிட்டு உடனே ஒரு நைட்டாக கிளம்ப வேண்டியது. அந்த மாதிரி தான் 10 சிட்டி போயிட்டு 10 cities we went. But every show was phenomenal. The audience was great. எல்லாரும் the thing is some shows it was just fully Indian people. But some shows it had so many foreigners were there, so many people from UK. ஏன்னா அதான் நான் சொல்றேன், கல்ச்சரல் டிஃப்ரென்ஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் கோயிங் டு கான்சர்ட். ஏன் இந்த பேண்ட் எனக்கு தெரியாது, நான் எது கேட்கணும் அப்படின்னு வந்து யோசிக்காம தேர் கம்மிங் தேர் டு லிசன் டு சம்திங் நியூ. ஓகே. அது புதுசாக கேட்க போகிறோன்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் போய் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்னு போய் வந்திருக்காங்க. அண்ட் தே ஹேட் அ கிரேட் டைம் ஃப்ரம் ஹவு தே ரியாக்டட் டு அஸ். ஸோ இட் வாஸ் அ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்சுவலி. நம்ம ஊர்ல ஆனா கான்செர்ட் போற இது வந்து ஆரம்பிச்சிருக்கு. ஆனா அதுவும் திருப்பியும் பார்த்தீங்கன்னா, அந்த ஃபிலிம் மியூசிக் டைரக்டர்ஸ் அவங்களோட கான்செர்ட்க்கு போற மாரியே அந்த கல்ச்சர் திருப்பியும் சினிமா கூடயே போயிட்டு ரொம்ப ஒட்டிக்கிட்ட மாரி இருக்கு. ஸோ நீங்க சொல்ற மாரிலாம் வர்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் தான் போல இருக்கு. அத ரிசீவ் பண்ற விதத்த இல்லை சொல்றேன். பட் இட்ஸ் ஓகே. பட் அது பண்ணுறதுக்கு அவங்க இருக்காங்களே, யூகேலே இருக்காங்க. இப்போ யூகே ஃபெஸ்டிவல் அளவுக்கு வந்து இங்கே வரணும்னா இட்ஸ் கோயிங் டு டேக் அ லாட் ஆஃப் டைம் அண்ட் ஐ டோன்ட் நோ இஃப் இட் வில் ஹேப்பன் அட் ஆல். Maybe musicians have to take a stance and like start doing it. ரைட். அண்ட் இங்க இருந்து இந்தியன் மியூசிக்க வயலின கூட்டு போயிட்டு அங்க ப்ளே பண்றப்போ நெறைய பேர் நல்லா ரசிச்சாங்க. அதுல யூகேல ரீசென்ட்டா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்துச்சுன்னு சொன்னீங்க. அந்த மாரி லைக் வென் யூ மீட் அ லாட் ஆஃப் மியூசிஷியன்ஸ் அவுட் சைட் குறிப்பிட்டு உங்களுக்கு நீங்க வாசிச்சுட்டு இருக்க இப்ப இன்ஸ்ட்ருமெண்ட் வயலின வந்து எந்த கண்ட்ரில லைக் இன்னும் செமையா பார்த்தே ஃபேசினேட் ஆயிட்டோமா, சூப்பரா இருக்கே! இது அதான் நான் ஏற்கனவே சொன்ன மாரி. ஓ! இந்த மாரி சவுண்ட் இதுல இருந்து வருமா? இந்த மாரி ப்ராபபிலிட்டீஸ் இருக்கா? அந்த மாரி நீங்க ரீசென்ட்டா ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணீங்களா? இப்போ காசக்ஸ்தான் போயிட்டு வந்தோம். கஜகிஸ்தான். அதாங்க இந்த இந்தியாக்கு மேல பாகிஸ்தான், தஜிஸ்தான், கஜகிஸ்தான். அதெல்லாம் கண்டுக்கப்படாத கண்ட்ரிங்க நம்மள பொறுத்தவரைக்கும் எல்லாம். அசர்பைஜான் அசர்பைஜான் ஓகே, பக்கத்துல. ஓகே, ஓகே. ஸோ we went there, we played at this place called Almaty. ஓகே. அங்கே 2 வாட்டி போனோம். ஸோ லாஸ்ட் இயர் ஐ திங்க் we went. அல்மதி. அல்மதி. ஓகே. அல்மதி அபீபோ அததான் அந்த பாட்டுல போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, ரைட். அது வேற பாஷை அது. ஓகே. பட் இட் வாஸ் சச் அ நியூ எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா அங்கேயும் வந்து ஃபெஸ்டிவல் நடக்குறாங்க. அதாவது ஒரு கண்ட்ரிலேருந்தும் ஆர்டிஸ்ட் கூட்டிகிட்டு போய் அங்கே பெர்ஃபார்ம் பண்ணாங்க. கஜகிஸ்தான்ல இதெல்லாமா நடக்குது? சூப்பராக இருக்கும். என்ன மாதிரி கண்ட்ரிங்க அது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொல்லுங்க. லைக் கிரேட் கண்ட்ரி ப்ரோ. நல்லா அங்கே எப்படின்னா அவங்க தெங்கி அப்படின்வாங்க அவங்க கரன்சி. அவங்க இட் இஸ் ஆக்சுவலி இந்தியன் ருபி இஸ் ஆக்சுவலி மோர் வேல்யூபிள் தென் தட். பட் அவங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் வேறு லெவலில் இருந்துச்சு ப்ரோ. இட் இஸ் ப்ரிட்டி நைஸ் பிளேஸ், பீப்புள் ஆர் கிரேட். பட் நாங்கள் ஒரு 3 நாள் தான் இருந்தேன். வாட் அபௌட் தி ஃபுட்? முக்கியமான விஷயம். பீப்பிள் பத்தி சொல்லிட்டு அப்படியே ஃபுட்டெல்லாம் ரொம்ப டஃப் ப்ரோ. ஃபுட்டெல்லாம் ஒன்றுமே இல்லை. அந்த கஜகிஸ்தான் ஸ்பெல்லிங் அவங்க டெலிகசி என்னன்னு தெரியுமா? Their delicacy is horse meat. ஓகே, ரைட். லெட்ஸ் ஸ்டிக் டு வயலின். ரைட். பட் அங்க நீங்க ஏதோ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணான்னு சொன்னீங்க. இல்லை அதான். ஸோ நிறைய ஏகப்பட்ட மங்கோலியன் த்ரோட் சிங்கர்ஸ் எல்லாம் வந்தாங்க. ஆமா, அவங்க ஒரு பேண்ட் இருந்துச்சு. அவங்க பர்கஷனிஸ்ட் அண்ட் இந்த மாதிரி சிங்கர்ஸ் இருந்தாங்க. ஏகப்பட்ட பேண்ட்ஸ் இருந்தது. ஸோ மெனி சம் பீப்புள் ஃப்ரம் ஸ்பெயின்,
ஸோ there was this couple of trumpet players who நானும் அவங்களும் ஜாம் பண்ணியிருந்தோம். அண்ட் நான் வந்து அதான் ஒரு மேஜர் ஸ்கேலுன்னாங்க. நான் வந்து நம்மளுக்கு சங்கராபரணம் தான் நம்மளுக்கு மேஜர் ஸ்கேல். ஸோ நான் வந்து சங்கராபரணம் அது ராகத்தில் கொஞ்சம் வாசிச்சுட்டு இருந்தேன். அவங்க வந்து லைக் வாவ் ஹவு டு யூ டூ தட் சீரியஸ்லி லைக் ஹவு டஸ் தட் டூ தட் ஸ்லைடிங் மேன் அகேன் அப்படின்னா த ஸ்லைடிங்கா அப்படின்னு. சரி ஓகே ஸ்லைடிங்னா ஸோ இட்ஸ் கமக்கத்தை தான் ஸ்லைடிங். ஸோ தேவர் லைக் ஃபேசினேட்டட், தே வாண்டட் டு லேர்ன் ஹவு டு டூ இட். பட் அவங்க வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் எனக்கு எப்படி அதில் பண்ணுவாங்கன்னு தெரியாது. ஸோ எங்கள் ஃப்ளோட்டிஸ்ட்டை போட்டு கொடுத்தேன், அவன் வந்து சொல்லி கொடுத்தான். Because he plays saxophone and all of that. செம மேட்ரு, செம எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். Yeah, it was great. It was so much fun. நைஸ் நைஸ். லைக் இவ்வளோ நேரம் வந்து நம்ம வாயில் நிறையா பேசினாலும் பட் ஐ வாண்ட் டு லிசன் டு தட். Yes, let's do it. நம்ம ஆமாம் மெடிவியல் டைமில் சும்மா வில்லன்கள் அடிக்கிற அந்த கிராஸ் போ மாதிரி இருக்கிறான், அவனுக்குள்ளேருந்து என்ன சவுண்டு வருதுன்னு பார்க்கறதுக்கு எனக்கு ரொம்ப ஆவலாக தான் இருக்குது. Okay, let's do it. Yeah. ஹானஸ்ட்டாக சொல்லணும்னா, நான் நிறைய விதமான பீப்பிள் மீட் பண்ணி டிஃப்ரெண்ட் கண்டென்ட்லாம் எடுத்துகிட்டு இருக்கேன் நண்பா. ஸோ இப்போது மியூசிக் பற்றி நம்ம பேசுகிறோம்ல, பாலிடிக்ஸ் பற்றி, ஸ்பிரிச்சுவாலிட்டி, ரிலீஜன் பற்றிலாம் நான் பேசிகிட்டு இருக்கேன். ரொம்ப இன்டென்ஸான டாபிக்லாம் பேசிகிட்டு இருக்கோம் நாங்கள். நேத்தி நான் ரெக்கார்ட் பண்ண கடைசி ரெக்கார்டிங்க்கு அப்புறம் தூங்கி எந்திரிச்சு ஃப்ரெஷ்ஷாக நான் இங்கே வந்தேன். பட் ஸ்டில் எனக்கு நேத்தி பேசின அந்த இன்டர்வியூவோட தாக்கம்லாம் இருந்தது. ஸோ எனக்கு நிஜமாக இப்போ ஒரு பாட்காஸ்ட் ரெக்கார்ட் பண்ணோம் அப்படிங்கிறத தாண்டி வந்து ஐ கிளென்ஸ் மை மைண்ட் மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. மியூசிக் கேட்டது மட்டும் இல்லை, மியூசிக் பற்றி பேசினது. ஸோ ரொம்ப நாள் இது வெயிட் பண்ணி தள்ளி போய் சரி நம்மளே எடுத்து எதாவது வாசிச்சிடலாமா அப்படின்ற அளவுக்கு போயிட்டு நல்லா நிறைய பேரை காப்பாற்றிட்டீங்க. அண்ட் மேட் மை லைக் மைண்ட் ஃபீல் ஸோ ஃப்ரெஷ் அகெயின். ஸோ செம்மையாக ஃபுல்லாக தொடச்சிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணி ரீஸ்டார்ட் பண்ணிட்டு ஐம் கோயிங் டு டூ மை நெக்ஸ்ட் எபிசோட் மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. Superb, man. I'm so glad I was part of it. இல்லை ஆனால் கேள்விதான், எனக்கு என்ன தோணுச்சோ அதுதான் கேட்டேன். சாரி, அது வந்து லைக் என்னடா மியூசிக்கெலாம் கனெக்டே இல்லாமல் சம்மந்தமே இல்லாமல் வயலின் பற்றி பேசுறதுக்கு இவ்வளோ விஷயம் இல்ல ஒரு இன்டர்வியூ மாதிரி இருக்குல்ல, இட்ஸ் லைக் a conversation. கான்வர்சேஷன். ஸோ அதில் வயலின் பற்றி அதிகமாக பேச விடாத மாதிரி நிறையா கேட்டிருந்தேன்னா என்னை மன்னிச்சுக்கோங்க. ஸோ பட் யூனோ இது எண்டே இல்லை, நம்ம வந்து எண்டு கொடுத்து முடிக்க போகிறதில்ல. ஸோ நம்ம நிறைய வயலின் பற்றி ஃபுல்லாக பேசிட்டோமா நம்ம? No man, like it's வயலின் பத்தினா வந்து ஒரு 4-5 பாட்காஸ்ட் கூட பத்தாதுன்னு நினைக்கிறேன். You can keep talking for days. I am so glad. எனக்கு கண்டென்ட் தீர்ந்தாதான் எனக்கு பிரச்சனை. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம வயலின் பற்றி தொடர்ந்து பேசலாம். அண்ட் லாட் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் டூ. அண்ட் மியூசிக் வந்து பேசுறதுக்கு நிறைய பேண்ட்ஸ் பற்றி நம்ம நிறைய பேசியிருக்கோம் இல்லையா? மியூச்சுவலி வி லைக் நிறைய லெஜெண்டரி பேண்ட்ஸ்லாம், அதெல்லாம் பற்றி பேசி அப்படியே கொஞ்சம் ஆர்காசத்தை ஏற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஃபியூச்சர் இயர்காசம் எக்ஸாக்ட்லி எல்லாம் பிளான் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ ஐ ஹோப் யூ வில் பி ரெடி ஃபார் கிவிங் யுவர் டைம். இதே மாதிரி சரி, கடைசியும் ஒரு சின்ன ரிக்வெஸ்டோட முடிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ பீட்டில்ஸ்
ஒன் ஆஃப் மை ஃபேவரட். எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஸோ Yeah. பீட்டில்ஸில் ஐம் ஜஸ்ட் கிவிங் இட் டு யூ, த்ரோயிங் அவுட் த ஆப்ஷன்ஸ். எவ்ரி பாட்டு உங்களுக்கு இருக்குது. அதில் ஏதாவது ஒரு பீஸ் விச் வில் லைக் ஒர்க் இன் வயலின் அதோட முடிச்சா என்னோட வாய்ஸ் கேட்காம உங்களோட இசையோட முடியும் அப்படின்னு எனக்கு தோணுது. Sure, man. Let's Yeah. do it. Yeah. அண்ட் தேங்க்யூ அகைன். Of course.